தொல்காப்பியம் கேட்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் முதற்கனினுடைய வணக்கம். நாம் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் மிகச்சிறந்த செய்யுளியல் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் முன்பே கூறியது போல அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ் எழுதினார். அந்த அரிஸ்டாட்டில் எழுதிய பொயட்டிக்ஸை விட ஒரு சிறந்த செய்யுளியல் நூல் உண்டு என்றால் அது இந்த பகுதி தான். இவ்வளவு நுட்பமாக வேறு எந்த மொழியிலும் மாத்திரைக்குள்ளே சென்று அளந்து அதனை அசைக்கு இலக்கணமாக்கி அதனை அடுக்கி இலக்கணமாக்கி சொல்லக்கூடிய ஒரு நூல் வேறு எங்கும் இல்லை. இதை யாப்பிலக்கணம் பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களெல்லாம் சொல்லுகிறார். இது ஒரு நுட்பமான இலக்கணம். இது கடினமானது இல்லை, சரியாக அளந்து கூறியிருக்கிறார். இதற்கு பின்னால் வந்த இலக்கண ஆசிரியர்கள் எல்லாம் எழுத்து அசை சீர் என்று சொன்னார்கள். தொல்காப்பியர் மட்டும் என்ன செய்தார் என்றால் எழுத்தை கொண்டு அடியின் அளவை கூறினார். அது ரொம்ப நுட்பமான செய்தி. குறள் அடி என்றால் 4 எழுத்திலிருந்து 7 எழுத்து இருக்க வேண்டும், அதுல ஒற்றெழுத்தையும் குற்றியலுகரத்தையும் நீக்க வேண்டும் என்று சொன்னதை பார்த்தோம். இப்போது தொடர்ந்து நாம மற்ற அடிக்கு உள்ள இலக்கணத்தை எல்லாம் பார்க்க போறோம். பின்னால் இருந்த இலக்கண ஆசிரியர்கள்லாம் அடிக்கு இலக்கணம் சொல்லுகிற போது சீரை கொண்டு சொன்னார்கள். 4 சீரடி 5 சீரடி என்று சொன்னார்கள். ஆனால் தொல்காப்பியர் எழுத்த எண்ணி அடியை வகுத்தார். இன்னும் ஏறத்தாழ ஒன்றுதான் இருந்தாலும் இது ரொம்ப துல்லியமானது. அந்த வகையில் இந்த இலக்கணம் பின்னால் வரக்கூடிய இலக்கண ஆசிரியர்களால் போற்றப்படாமல் சீர்கொண்டு அடியை பார்த்தார்கள். இப்போது 4 எழுத்து முதற்கொண்டு 7 எழுத்து வரையில் அமைந்தது குறள் அடி. அதுக்குதான் எடுத்துக்காட்டு பார்த்தோம். போந்து 4 எழுத்து தான் வருது. அதெல்லாம் எப்படி 4 எழுத்துன்னா, போந்துங்கிறதுல ஒரு எழுத்து தான் கணக்கு, போங்கிறது ஒன்று தான் கணக்கு. அடுத்தது இந்துங்கிறது ஒற்றெழுத்தா போயிட்டு அதனால நீக்கிட்டோம். தூங்கிறது குற்றியல் உரமாக இருக்கிறதுனால அதையும் எடுத்துட்டோம். இப்போ போந்து, அடுத்தது போந்து 2 எழுத்தாச்சு. அதே போல சார்ந்துங்கிறதுலையும் 2 எழுத்து தான் இருக்கு, 4 எழுத்து. நேர்ந்து மூசி நொந்துங்கிறதுல 5 எழுத்து இருக்கு. வண்டு சூட விண்டு வீங்கிங்கிறதுல 6 எழுத்து இருக்கு. இதுவரையில பார்த்தோம். அதனால குறள் அடிக்கு 4 எழுத்து முதல் 7 எழுத்து வரையில் உள்ளது குறள் அடியாகும். அடுத்தது சிந்தடி. சிந்தடி என்பது இக்காலத்தாசிற்கு 3 சீர்பாங்க. சிந்தடின்னு சொன்னா 3 சீரால் வருவது சிந்தடி, 2 சீரால் வருவது குறள் அடிப்பாங்க. தொல்காப்பியர் எழுத்து எண்ணிக்கையை கொண்டு சொல்லுகிறார். 7 எழுத்து என்ப சிந்தடிக்கு அளவே குறைந்தது. ஈரெழுத்து ஏற்றம் அல்வழியான 7லிருந்து 9 எழுத்துக்கள் கொண்டது சிந்தடி. நீங்கள்லாம் பார்த்து எழுதுகின்ற போது குறளடி சிந்தடி இவற்றுக்கெல்லாம் சீர்கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். எழுத்தை விட சீர்கணக்கு பின்னால் வரக்கூடிய இலக்கண ஆசிரியர் கொண்டது எளிமையாக இருக்கும். அதனால 2 சீர் கொண்ட ஒரு அடியாக இருந்தால் அது குறள் அடி, 3 சீர் கொண்ட அடியாக இருந்தால் அது சிந்தடி, 4 சீர் கொண்ட அடியாக இருந்தால் அது அளவடி அல்லது நேரடி, 5 சீர் கொண்ட அடியாக இருந்தால் அதற்கு பெயர் நெடிலடி, 5 சீர் மிக்க சீர்களால் வருவது கழி நெடிலடி என்று சொல்லப்படும். இதுதான் பின்ன இலக்கண நூலாசிரியர்கள் கண்ட பாகுபாடு. அதையெல்லாம் தொல்காப்பியர் எழுத்து எண்ணி சொல்லுகிறார். இப்ப பாருங்க, நீர்வாய் குண்டு நீண்ட நிலம் அப்படிங்கிறதுல 7 எழுத்து இருக்கு. நீர் வாய் குண்டு, நீ வா 2 எழுத்து இருக்கு. குண்டுங்கிறதுல 1 எழுத்து இருக்கு. நீண்டங்கிறதுல 2 எழுத்து இருக்கு. நிலம்ங்கிறதுல 2 எழுத்து இருக்கு. ஆக 7 எழுத்துக்கள். அடுத்து நேரடி அல்லது அளவடி. நேரடிக்கு இன்னொரு பேர் அளவடி. இதுதான் ரொம்ப
எல்லாராலும் எழுதப்படுவது, பல யாப்புகளிலும் வரக்கூடியது இந்த அளவடி அல்லது நேரடி. இதை ஒரு நுட்பமாக நான் விளக்கி சொல்லுகிறேன் உங்களுக்கு. இந்த அளவடி, நெடிலடி, கழிநெடிலடி, இந்த கருத்தை அருமையாக ஒரு பாவல அமைத்திருக்கிறார் துரைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமிகள். பிற்காலத்தில் வந்த ஆசிரியர்கள்ல சிவபிரகாசர் மிக மிக இலக்கணம் கற்றவர். அவர் தான் முதலாக இலக்கணத்தை ஓமையாக பயன்படுத்தியவர். அதற்கு பின்னால சில ஆசிரியர்கள் அவ்வாறு எழுதியிருக்கிறாங்க. இக்காலத்துல கவிஞர்கள்ல சுரதா இலக்கணத்தை ஓமையாக பயன்படுத்திய முதல்வர். அந்த வரிசையில் அவர் தான். இலக்கணத்தை ஓமையாக சொல்வது எப்படி என்றால், எடுத்துக்காட்டுக்காக சொன்னால், நாற்சீரில் ஒன்று குறைந்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி. 4 சீர் இருந்தா அளவடி. அளவடியில் ஒரு சீரை எடுத்துட்டா 3 சீர் இருந்தால் அது பொருள் தராமல் தடுமாறும். ஒருத்தன் கால் வெட்டுப்பட்ட ஒருத்தன் சொல்றான், என் கால் வெட்டுப்பட்டேன், நிற்க முடியாம தடுமாறுறேன், எது போல என்றால் நாற்சீரில் கடைச்சீர் குறைந்தார் போலன்னா. இதுதான் இலக்கண ஓமை. அந்த இலக்கண ஓமையை பயன்படுத்தக்கூடிய இவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்றால் சிவபிரகாசரை படித்தார். துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் சிறு பிரபந்தங்களை எல்லாம் எழுதியவர். அவர் வீர சைவர். சைவத்திலே வீர சைவம் என்பது ஒரு பிரிவு. அவர் எழுதிய நூல்கள்ல இருந்து ஒரு பாட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். திருவங்கை கலம்பகம் என்று ஒரு நூல். அதுல ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. யாத்திரக்கணம் படிக்கிறவர்கள் அந்த பாட்டை கண்டிப்பாக கேட்க வேண்டும். நான் இந்த வாய்ப்பு வருகிற போது சொல்லுகிறேன். நேரடிக்கு எது அளவு என்றால் 10 எழுத்து என்ப நேரடி கிளவே ஒத்த 4 எழுத்து ஒற்றலங்கடையே 10 முதல் 14 எழுத்துக்களை வரை கொண்டது நேரடி அல்லது அளவடியாகும். அடுத்தது நெடிலடி. 35 எழுத்தே நெடிலடிக்கு அளவே, ஈரெழுத்து மிகுதலும் இயல்பன முடிவு 15 17 எழுத்துக்களை கொண்டது நெடிலடியாகும். அந்த நெடிலடிக்கு மேல போனா 36 எழுத்தே கழிநெடிற்கு அளவே, ஈரெழுத்து மிகுதலும் இயல்பன முடிவு 18 20 எழுத்துக்களை கொண்டது கழிநெடிலடி. இதுதான் உச்சம். இதற்கு மேல இல்ல. சீர்நிலைதானே 5 எழுத்து இரவாது. அடுத்தது சீரை பத்தி சொல்றாரு. ஒரு சீருக்குள்ளார 5 எழுத்து தான் வரலாம், அதுக்கு மேல வராது. இரவாதுன்னு இருந்தால் அதனை தாண்டி வராது என்று சொல்லும். அடிவகுக்க பெற்ற ஐவகை சீர் இருக்கு பாருங்க. இதை மட்டும் மறந்துடக்கூடாது. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழிநெடிலடி, இந்த 5 வகையான அடிகள். இதுல கழிநெடிலடி வரையில, குரலடியிலிருந்து கழிநெடிலடி வரையில எந்த சீராக இருந்தாலும் 5 எழுத்துக்கு மேல வராது. ஒற்றும் குற்றியலுகரமும் நீக்கி என்று அதற்கு இலக்கணம் வகுத்தார். அடுத்தது நேர்நிலை வஞ்சிக்கு 6 ஆகும். ஒரு எக்ஸப்ஷன், ஒரு புறநடை. இந்த புறநடைன்னு சொல்றாரு பாருங்க, விதிவிலக்குன்னு பொருள். அருமையான தமிழ்ல சொல்றார் புறநடை. ஒவ்வொன்றுக்கும் தொல்காப்பியர் புறநடை சொல்லுகிறார். இங்க அதாவது இப்ப சொல்லிட்டாரு 5 எழுத்துக்கு மேல ஒரு சீர்ல வராதுன்னு சொன்னவர் நேர்நிலை வஞ்சிக்கு 6 ஆகும். வஞ்சி அடி 2 சீர் பெற்று வருவது, 2 சீர் பெற்று வரும். சில சமயத்துல 3 சீரும் பெற்று வரும். 2 சீர் பெற்று வரக்கூடிய பாட்டை, வஞ்சி பாட்டை சமநிலை வஞ்சின்னு சொல்லுவாங்க. 3 சீர் பெற்று வருவதனை வியநிலை வஞ்சின்னு சொல்லுவாங்க. இப்ப வஞ்சி அடி 2 சீர் பெற்று வருவது பெரும்பான்மை. அவற்றுள் ஒரு சீர் என்பது 6 எழுத்து பெறுதலும் உண்டு. 5 எழுத்து தான் ஒரு சீருக்கு என்று சொன்னவர் இந்த வஞ்சிப்பாவிற்கு மட்டும் 6 எழுத்தும் பெறும் என்று காட்டினார். வஞ்சி அடிக்கு 6 எழுத்தும் பெறும் என்று சொன்னார். அதனால 2 சீர் அல்லது 3 சீர் வரக்கூடிய வஞ்சிப்பாவில ஒரு சீருக்குள்ளர 6 எழுத்து வரலாம் என்று காட்டியிருக்கிறார். எப்படி எடுத்துக்காட்டு?
வளர்கொடியன மனம் விரிவன மல்லிகையோடு மவ்வல்னு ஒரு அடி காட்டுறார். பேராசிரியர் காட்டக்கூடிய அடி இது. இதுல ஒரு சொல் எடுத்துங்க. வளர்கொடியன வ ல, அதுக்கப்புறம் கோ டி ய ந. 1 2 3 4 5 6 எழுத்துக்கள். வளர் கொடியன. அதுல 6 எழுத்து இப்படி வஜ்ஜித்தாவில் வரும். சீரெண் அடுத்தது சீர் எண்ணிக்கை பற்றி சொல்றார். எழுத்தளவு எஞ்சினும் சீர்நிலைதானே குண்டலும் மிகுதலும் இல்லற மொழிவ. 2 முதல் 18 வரையிலான எழுத்து எண்ணிக்கையை பார்த்தோம். இவ்வாறு வெவ்வேறு வகையான எழுத்துக்களை பெற்ற சீர் சொன்னாலும் கூட ஒரு பாவில இருக்கக்கூடிய சீர்களுடைய எண்ணிக்கைய அதுல சுருக்கமும் பெருக்கமும் இல்லை. 2 சீர் 3 சீர் 4 சீர் 5 சீர் 5 சீர் மிக்க சீர்கள் என்று இவ்வாறு வருமே தவிர ஓரசை முதலாக 4 அசை ஈடாக வரும். ஒரு சீர்ல எத்தனை அசை இருக்கும்? ஓரசையே நின்றும் சீராம். ஒரே அசை நின்று சீராகும். திருக்குறள்ல கடைசி 7வது சீரை பார்த்தீங்கன்னா தெரியும். பல குறட்பாக்கள்ல ஒரு அசையே நின்று சீராகும். சிவனிசை நீடு வாழ் வார். வார்ங்கிறது நேர். ஓரசை ஓரசையே நின்றும் சீராம். பொது ஒரு 4 அசையே. அதனால ஒரு அசை தொடங்கி ஒரு சீருக்குள்ளார எத்தனை அசை வரலாம்? 4 அசை வரலாம். 5 அசை வராது. 4 அசை வரும். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் இரசை நாற்சீர் அகவற்குரிய. பின்னால சொல்றார் 2 அசைகளை கொண்ட 4 சீர்களை கொண்டது ஆசிரியப்பா. அதே போல காய்ச்சீர்களை கொண்டது மாமுன் நிறையும் விடமுன் நேருமாகிய இயற்சீரை கொண்டது வெண்பா என்றெல்லாம் சொல்றார். 4 அசைக்கு பேரு 4 அசை வந்து அதுக்கு பேரு பொது ஒரு 4 அசையே என்று சொன்னார். 4 அசைங்கிறது ரொம்ப அருகி வரும். எல்லா இடத்துலையும் வர்றதில்லை. ரொம்ப அருகி வரும். அத பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பாடு சொல்றாங்க. இப்ப 3 அசை இருந்தா காய்ச்சீரா வரும் அல்லது கடிச்சீரா வரும். நீங்க பார்த்திருக்கிறீங்க. தேமாங்காய் என்றால் நேர் நேர் நேர். புளிமாங்காய் என்றால் நிறை நேர் நேர். அதே போல கனிச்சீர்ல பாத்தீங்கன்னா நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி என்று எவ்வாறு வரும். இதுக்கு மேல ஒரு அசை விட்டுனா 4 அசை ஆயிடும். அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா இந்த யாப்பருங்கலக்காரிகை பாடம் நடத்துகிற போது எங்க ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு முறை. இந்த ஆற்றுலாம் ஒரு பெரிய நுட்பம் என்னவென்றால் யாப்பருங்கலக்காரிகை கண்டிப்பா படிக்கணும். நீங்க செய்யுளியல் படித்த பிறகு யாப்பருங்கலக்காரிகையும் படித்து விட்டா ரொம்ப தெளிவு உண்டாகிடும். யாப்பருங்கலக்காரிகை நீங்களா படிக்கலாம். அதுக்காக தான் அவர் எளிமையாக எழுதியிருக்கிறார். எல்லா பாட்டுக்கும் இலக்கணம் சொன்னாருங்க. இதுக்கு இதுல யாப்பருங்கலக்காரிகையில் எல்லா பாட்டிற்கும் பாவகைக்கும் பா இனத்திற்கும் இலக்கணம் கூறியவர். கட்டளை கலித்துறை என்ற பாட்டுக்கு இலக்கணம் சொல்லலை. என்ன ஒரு விட்டுட்டார அப்படின்னு நினைச்சா அவர்களெல்லாம் சாதாரணமான ஆசிரியர்களா? யாப்பருங்கலக்காரிகை எழுதிய அவுஜசாகரர் எவ்வளவு, அதற்கு உரை எழுதியவர், இவர்களெல்லாம் எவ்வளவு பெரியவர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த சமண முனிவர் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த இலக்கணத்தை சொல்லும் போது ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த இலக்கணத்தை உரியதாக இந்த கட்டளக்கலியில அந்த இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி? குறிலே நெடிலே குறிலே ஏனை குறிநெடிலே நெறியே வரினும் நிறைந்து ஒற்றடுத்தினும் நேர் நிறை என்று அறி வேய்புறையும் வெந்தோழி உதாரணம் ஆளி வெள் வேள் வெறியே சுறா நிறம் விண்தோய் விழாம் என்று வேண்டுவரே அப்படின்னு சொல்லுவார். அருமையான கட்டளை கருத்துரைகள் எல்லாம். ஆக யாப்பருங்கலக்காரிகையில இலக்கணம் கூறுகின்ற அந்த நூற்பா கட்டளை கலித்துறையில எழுதப்பட்டது என்பது கவனிப்பதற்கு. அதுக்காக தனியா இலக்கணம் சொல்லலை.
பார்த்துக்க, உணர்ந்து போய் இதுதான் அதற்கு இலக்கணம் என்று அதை இலக்கணப்படுத்துகிற போது அந்த நூற்பாவிலேயே அதற்குரிய இலக்கணத்தை அவர் காட்டிட்டார். அதுல ஒவ்வொரு பாட்டும் ஒரு மகடு முன்னிலை வரும். மகடு முன்னிலை என்றால் பெண்ணை பார்த்து கூறுவதாக அமைந்தது. எப்படி? குறிலே நெடிலே ஏனை குறிநெடிலே நெறியே வரினும் நிறைந்து ஒற்று அடுப்பினும் நேர் நிறை என்று அறி வேய்புறையும் மென்தோழி மூங்கிலை ஒத்த தோளையுடைய பெண்ணே என்று இது ஒவ்வொரு பாட்டிலையும் வரும். இது சமண முனிவர்கள் துறவிகள் இப்படி எதற்காக மகுடு முன்னிலையாக பாட வேண்டும் என்றால் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக உலகியலார் அவர்களுடைய உள்ளத்தின் போக்கில் ஒரு மகுடு முன்னிலையை அமைத்திருக்கிறார். அப்படி பாடும்போது பாடம் நடத்தி கொண்டு இந்த பாடம்லாம் நடத்தி முடித்த பிறகு ஒரு நாள் இந்த ஆசிரியர் கேட்டாரு, இந்த காரிகை எல்லாம் படித்தது உண்டான்னு கேட்டார். யாப்பிருங்கிற காரிகையில அந்த நூற்பாக்கள் இருக்கின்றன கட்டளை கலித்துறையில அதையெல்லாம் படித்தது உண்டான்னு கேட்டாரு. நாங்க தலையசைத்தோம். அப்ப அவர் கேட்டாரு, இந்த காரிகையில காரிகைன்னு பேர் இருக்கு, ஒவ்வொரு நூற்பாவுக்கும் ஒரு காரிகை என்று பெயர். இந்த காரிகையில எத்தனை மனப்பாடம்னு கேட்டார். பெரும்பாலும் அதுல மொத்தம் 113 காரிகைகள் இருக்கின்றன. ஆனா உதாரண முதல் நினைப்பெல்லாம் நீக்கிடுவோம் நாங்க, அதெல்லாம் படிக்க மாட்டோம். அறத்தாறு வெள்ளைக்கு இழிவு அப்படின்னு தொடங்கும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்க இந்த இலக்கண விதிகளாக சொல்லப்படுகின்ற காரியங்களை மட்டும் நெட்டுரு செய்வோம். அது மொத்தம் ஒரு 60 வரும். 60 காரிகை நாங்க நெட்டுரு பண்ணியிருக்கிறோம்னு சொன்ன உடனே, ஏன் உதாரண முதல் நினைப்பு காரியை யார் படிக்கிறதுன்னு கேட்டார். அதையும் அவரு மனப்பாடம் செய்திருக்கிறார். அப்படி ஒரு கல்வி, அழுத்தமான கல்வி. அவர் கேட்டாரு, எந்த காரிகையில மகுடு முன்னிலை வரல அப்படின்னு கேட்டார். அப்பதான் இந்த பொது சீர் என்று சொல்லக்கூடிய நாலசை சீருக்கு உள்ள நூற்பாவில தான் அவர் இந்த மகுடு முன்னிலையை வைக்கல. அதை எடுத்து நான் சொன்னேன். பொது ஓரசையே நின்றும் சீராம் பொது ஒரு நாலசையும் அந்த பொது சீருக்குள்ள நாலசையை பற்றி சொல்லக்கூடிய இலக்கணத்துல மகுடு முன்னிலை அந்த ஒரு நூற்பாவில தான் இல்லை. ஏன்னா அது இடம் கொடுக்கல, சரியா எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு நூல். யாப்பிரங்களுக்காரிகை பின்னால தொல்காப்பியத்துல செய்யுளியல் படிக்க முடியாதவர்கள் எல்லாம் அந்த யாப்பிரங்களுக்காரிகை தான் படித்தாங்க. அதுல சீர இலக்கணம் சொல்லுகிற போது இந்த அவ்வாறு அந்த ஒரு காரிகையில் மட்டும் அது மகுடு முன்னிலை இல்லை. அதுல அவ்வாறு அந்த இலக்கணத்தை அவர் சொல்கிறார். இங்க ஆசிரியர் தொல்காப்பியர் மகுடு முன்னிலைக்கெல்லாம் போகல. இது ஒரு வகையான இலக்கணம். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய செய்யுளியல் இலக்கணம் மிக மிக செறிவுடையது, விதிகளை மட்டுமே கூறுவது. இங்கே ஓமைகள்லாம் அவர் கையாளவில்லை. ஏனென்றால் இது கடுமையான ஒரு இலக்கண பகுதி. இதை தேர்ந்து கொள்ள வேண்டும். இலக்கணத்திலே எது ரொம்ப இன்றியமையானது பல பேரும் விட்டு விடுவது என்றால், ஒன்று குற்றியலுகிற குற்றியலிகிற இலக்கணம், இரண்டாவது சொற்புணர்ச்சியில இடையில மிகுதல் குன்றல் கெடுதல் ஆகிய விகாரம், எங்கெங்க எழுத்து மிகுது எழுத்து குறைந்து எழுத்து போகுதுங்கிற அந்த இலக்கணம். அதற்கு அடுத்தாற் போல யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணத்துல எவ்வாறு சீர் அமைகிறது, அதற்கு சீர்களுக்கு இடையில் எவ்வாறு தடை அமைகிறது என்று சொல்லுவதுதான் யாப்பிலக்கணம். இந்த இலக்கணம் மிக இன்றியமையாதது. அதுதான் பார்த்தோம். இப்ப அடுத்தது சீர் எண்ணிக்கை 2 முதல் 18 எழுத்துக்கள் வருகின்ற நிலையில் அடியை எண்ணுகின்ற போதும் சீர் எண்ணிக்கை மாறாது என்று சொன்னார். 5 சீர் இல்லை, 4 தான், 5 சீர் இல்லை. அடுத்து உயிரில் எழுத்தும் எண்ணப்படா, உயிர் இல்லாத மெய்யெழுத்தை எண்ணுகின்ற வழக்கம் இல்லை. உயிர்த்திற இயக்கம் இல்லையான, ஏனென்றால் அங்கு உயிர் இருந்தாதான் இயக்கம். அதுல ஒரு நுட்பம் இருக்கிறது.
உடம்பு மட்டும் இயங்காது, உயிர் வேணும். அது போல அதைத்தான் சொல்கிறார். உயிர்த்திற இயக்கம் இல்லையான தமிழில் பாருங்க, மெய்யெழுத்து உயிரெழுத்து அப்படின்னு சொன்னான் பாருங்க. உயிர் மெய் எழுத்து அப்படின்னு. இந்த மெய்யெழுத்து எந்த சொல்லுக்கும் முதல்ல நம்ம தமிழ்ல வராது. இக்கில தொடங்காது, எந்த சொல்லும் இக்கில தொடங்காது. ஆங்கிலத்துல வரும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது இசு மெய்யெழுத்து தான், டி மெய்யெழுத்து தான், ஆர் மெய்யெழுத்து தான். 3 மெய்யெழுத்து சேர்ந்து வருது பாருங்க. அது போல தமிழ்ல வராது. தமிழில் ஒரு சொல்லுக்கு முதல்ல உயிரெழுத்து வரலாம், உயிர்மெய் எழுத்து தான் வரலாம், அப்புறம் மெய்யெழுத்து வராது. அதைத்தான் சுரதா சொல்லுகிற போது, ஒரு பெண்ணை பற்றி, ஒரு பெண் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிற போது, அவர் இல்லாமல் நான் இந்த அவையில் நிற்க மாட்டேன், மெய்யெழுத்து முன்னால் வராதது போல அப்படின்னு ஒரு ஓமை சொல்லுவார். ஒரு சொல்லுக்கு முன்னால் மெய்யெழுத்து வராததை போல நான் பலரும் இருக்கக்கூடிய இந்த அவையில் நான் மட்டும் தனியே முதல்ல முன்னால வருவது இல்லை அப்படின்னு சொல்றார். இது ஒரு அழகான ஒரு ஓமை. எந்த கவிஞனிடத்தும் ஒரு நுட்பம் இருக்கும். சிறந்த கவிஞர்கள் என்று பெயர் பெற்றவர்களிடையே பார்த்தீர்களானால் அவர்களுடைய ஆற்றல் ஒவ்வொரு திசையில அது சென்றிருக்கும். அதை பார்க்கணும். பாரதியாருடைய பாடல்கள் அது வேற வகை, பாரதிதாசனுடைய பாடல்கள் வேற வகை. இவ்வாறு அந்த பாடல்களில் எல்லாம் இந்த யாப்பு நுட்பம் நிறைய இருக்கும். அதை பிறகு பார்ப்போம், எடுத்துக்காட்டுகள் பிறகு பார்ப்போம். அடுத்து இப்ப என்ன சொன்னாரு, குறளடிக்கு பார்த்தாச்சு. 2 சீர், 2 சீருடையது குறளடி என்று பார்த்தோம். இப்ப வஞ்சி அடிக்கு சொல்லுகிறார், வஞ்சி அடியே 2 சீர்த்தாகும். வஞ்சி அடி என்பது 2 சீர்களை உடையது. எப்படி? மடப்பிடியை மதவேடம் ஒரு அடி, இது மடப்பிடியை ஒரு சீரு, மதவேடம் ஒரு சீரு. தடக்கையால் வெயில் மறைக்கும் இடைச்சுரம் இறந்தார்க்கே நடக்குமென் மனநேதான். இந்த பாட்டெல்லாம் யாப்பருங்கல காரிகை உரையாசிரியர் தாமே எழுதி சேர்க்கிறது. இந்த இலக்கணத்துக்கு தகுந்தாற் போல எழுதி சேர்க்கப்பட்ட பாடல்கள் இந்த எடுத்துக்காட்டு பாடல். இது வஞ்சி அடி. அடுத்தது வஞ்சி சீர் 3 எழுத்துல குறையாது. வஞ்சிப்பாவில் வருகின்ற சீர் 3 எழுத்துக்கும் கீழே வராது. அதாவது 2 எழுத்து வராது. 3 எழுத்துல இருந்து 6 எழுத்து வரையில் வருவதுதான் வஞ்சி சீர். யாரோ பேசுறது மாதிரி யாரோ அந்த ஊருக்கு யாரோ உரையாடுவதே கேட்டுக்கொண்டிருக்கிறது. உரையாடாமல் கொஞ்சம் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வஞ்சி சீர் 3 எழுத்தில் குறையாது. 6 எழுத்து வரையில வரும். 3 எழுத்திலிருந்து 6 எழுத்து வரையில. பெருமை 6 சீர், சிறுமை 3 சீர். உச்சீரானும் வறுமிடம் உடைத்தே. பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க பேசுறது எதிரொலியா வருது ஐயா ரெக்கார்டிங்ல. அப்படியா? சரி சரி சரி, அதான் வருது. சரி சரி சரி. உச்சீரானும் வறுமைப்ப வஞ்சிப்பாவிற்கு 2 சீர் சொன்னார். ஒரு அடியில 2 சீர் என்று சொன்னார். 3 சீரும் வருவது உண்டு. நம்ம முந்தைய பார்த்தோம். சமநிலை வஞ்சிப்பாவுக்கு 2 சீர், வியநிலை வஞ்சிப்பாவிற்கு 3 சீர். உச்சீரானும் வறுமிடன் உடைத்தே. அடுத்தது கூன் என்று ஒன்று வரும். அது என்ன கூன்? கூன் என்பது தனிச்சொல் என்று பொருள். 4 சீர் வரக்கூடிய அடியில முன்னால ஒரு சீர் ஒட்டி கொள்ளலாம். அதுக்கு பேர் கூன். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், சிலப்பதிகாரத்துல பாத்திரங்களை அறிமுகப்படுத்துகின்ற ஆசிரியர் இளங்கோவடிகள் இந்த கூன்கிறத எப்படி கையாளுகிறார்கள் பாருங்க. இனி அவனும்தான், இது தனிச்சொல். இந்த கூன் அது யாரு? அவனும்தான் யாரு? கோவலன். அவனை பத்தி சொல்லணும். இப்ப அவனை பத்தி சொல்லக்கூடிய பாட்டு இன்னும் தொடங்குது. ஆனா அதுக்கு மேல ஒரு ப்ரீஃபிக்ஸா, ஒரு முன்னோட்டா
ஒரு தனிச்சொல்ல சொல்றார். அதுக்கு பேர் தான் கூன். அவனும் நான் அப்படிங்கிறது ஒரு கூன். மஞ்சைத்த புகழினான் மதிமுகம் அடவார்த்தம் பஞ்சைத்த முடியினார் ஆயத்து கண்டேத்தி பாராட்டும் செவ்வேள் என்று இசைபோக்கும் காதலார் கோவலன் என பெயர் கொண்டான் மன்னோ அப்படின்னு சொல்றார். மஞ்சைத்த புகழ் உடையவனா, அவன் வயது 16. அதுல இந்த மண்ணே அளந்த பெரும்புகழ் உடையவனாக அவன் விளங்கினான் என்றால் அந்த ஊர்ல அவன் அவ்வளவு புகழ் பெற்றவனாக இருந்தான். அவனுடைய கொடையாலும் இரக்கத்தாலும் செல்வ சிறப்பாலும் மற்றவர்களோடு கலந்து பழகுகின்ற நேர்த்தியாலும் அவன் புகழ் பெற்றிருந்தான். மஞ்சைத்த புகழினான். அதுவரையில சரிங்க, அப்படி சொல்லலாம். அடுத்தபடி அவனை யார் ரொம்ப பாராட்டுவாங்கன்னு கேட்டா, மதிமுக மடவார்கம் நிலா போன்ற முகமுடைய பெண்கள்லாம் பாராட்டுவாங்களாம். இது சரியாது. நிலா போன்ற பெண்கள் எல்லாம் 16 வயது பையனை என்ன பாராட்டுறது? மதிமுகம் அடவாரம். அதுலேயும் யாரு? எல்லா பெண்களும் இல்லை, பஞ்சைத்த மொழியினார், நல்ல இசையை திறமுடைய பெண்கள், இசை திறமுடைய, அதாவது இவனுக்கு இசையில் அவளை ஈடுபாடு, இவனுடைய இசை வன்மையை பார்த்துவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் இவன்பால் ஒரு மயக்கமுற்று இவனை பாராட்டுகிறார்களாம். அங்கதான் கண்ணகியினுடைய கற்பு விளங்குகிறது பாருங்கள். கோவலனை இப்படி சொன்னவங்க கண்ணகியை எப்படி சொல்லுகிறார் இளங்கோடிகள் என்றால், இதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுகையத்த வயங்கிய பெருங்குணத்து காதலார் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னோன்னார். மாதர்கள் தான் தொழுகிறார்கள், கண்ணகிய மாதர்கள் தான் பாராட்டுகிறார்கள். அந்த படி பார்த்தா கோவலனை யார் பாராட்டி இருக்கணும்? ஆடவர்கள் பாராட்டு. அவனுடைய நடத்தையில் அவ்வளவு நயம் இல்லைங்கிறத இளங்கோவடிகள் மாதிரி யாரும் சொல்லலை. எப்படின்னா, தென்றல் எங்கு பார்த்தாலும் ஊர்ல சந்து குந்தெல்லாம் போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்ல வந்தவர் கோவலன் போல தென்றல் தெரிந்ததுன்னு. இதை விட எப்படி சொல்றது? சிறந்த சான்றோராகிய இளங்கோவடிகள் இப்படி குறிப்பாக தான் உணர்த்துவார். சிந்தாமணி திருத்தக்க தேவர் பாடியது போல் அவர் சிலப்பதிகாரத்தை பாடலை. அவர் காமச்சுவையை வெளிப்படுத்தி பாடினார் சிந்தாமணி ஆசிரியர். சிலப்பதிகார ஆசிரியர் குறிப்பு மொழியினால அருமையாக இத்தகைய செய்திகளெல்லாம் உள்ளுரையாக இறைச்சியாக சங்க இலக்கியம் பயன்படுத்துகின்ற பாங்கில் சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது இந்த கூண்கிறதுக்காக எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன். இனி இவளும் தான் தீவிலா வடமீன் திறம் இவள் திறம் என்ற அந்த அவனும் தான் இவளும் தான்ங்கிறதெல்லாம் அந்த கூண். அந்த கூண் உரசையே வந்தா உரசையாகவே வரும். அவரே அவர் அப்படின்னு உராசையா வரும். நீ என்று உரசையாக வரும். வாழ் வளந்தர மறுப்பட்டன. வளந்தர மறுப்பட்டனங்கிறத புறநானூற்று ஒரு அடி. அதுல வாழ்ங்கிறது தனிச்சொல் கூண். அந்த வாழ்ங்கிறது உரசை. இப்படி ஒரு அசையே நின்று கூணாக வருவது உண்டு. சில சமயத்தில் சீரே ஒரு கூணாக வரும். எப்படி என்றால், வஞ்சியடியில 3 சீர் வந்தா சீர் கூணாக வரும். நீயே புறநானூற்றில நீயே வடபால் முனிவன் தடவி நூல் தோன்றின்னு வரும். அவரே இதெல்லாம் 2 அசை இருக்கும். 2 அசை இருந்தால் ஒரு சீராட்சி. அதனால கூண் என்பது ஒரு அசையாலும் வரும், 2 அசை கொண்ட ஒரு சீராலும் வரும் என்பது இலக்கணம். சீர் கூணாதல் நேரடிக்கு உரித்தே. அளவடியாக வருகின்ற போதுதான், அதாவது வஞ்சியடி முச்சீராக வருகின்ற போதுதான் அந்த அசை கூணாகும். அதற்கு பிறகு அளவடியாக வருகிற போது சீர் கூணாகும். அதனால அசையாகவும் வரும் தனிச்சொல், சீராகவும் வரும். அடுத்தது அடியின் தொகை. இது ரொம்ப இன்றியமையாத ஒரு நூற்பா. இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். என்ன இதுல ஒரு கணக்கு சொல்ல போறாரு. ஐவகை அடியும் விரிக்குங்காலை. எந்த 5 அடி? குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கை நெடிலடி என்ற 5 வகை அடிகளையும் விரித்து சொல்லுகின்ற காலத்து மெய்வகை அமைந்த 17 நிலத்தை, நிலம்னா இந்த பேஸ், இந்த 5 அடிக்கு அடித்தளம் எது என்று கேட்டால் இந்த 17 நிலம். அது என்ன 17 நிலம்?
என்றால் 4 எழுத்து முதலாக 20 எழுத்து முடிய பார்த்தீங்கன்னா 17 நிலம். 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து என்று தொடங்கி 20 எழுத்து முடிய வருகிற போது இதுதான் இவ்வாறு வருவதுதான் 17 நிலத்தையும் கொண்டு வருவது 70 வகையின் வழுவிலவாகி. இவ்வாறு சீர் அமைக்கின்ற காலத்து 70 வகையான குற்றங்கள் ஏற்படும். என்னென்ன குற்றங்கள்ங்கிறத வரிசைப்படுத்தி பேராசிரியர் சொல்றார். தாழையில பிழை வரும், சீர்ல பிழை வரும், 4 அசை உள்ளதுதான் சீராக இருக்கணும், சில சமயத்தில் 5 அசையாயிடும். இப்படியெல்லாம் வரக்கூடிய பிழைகள் 70. அந்த 70 பிழைகள் இல்லாமல் வரக்கூடிய அடிகள் 625 ஆகுமே. அது எப்படி 625? அதுதான் முக்கியமான கணக்கு. ஒரு இன்றியமையாத ஒரு கணக்கு இதுதான். எப்படி என்றால் அசைச்சீர், இயற்சீர், ஆசிரிய உருச்சீர், வெண்சீர், வஞ்சி உருச்சீர் என்ற 5 சீர். இப்போ ஒரு பாட்டுல என்னென்ன சீர் வரலாம்? ஓரசைச்சீர், 2 அசைச்சீருக்கு பேரு இயற்சீர். அப்புறம் ஆசிரிய உருச்சீர், அதுலயே மாறுபாடா வரக்கூடியது ஆசிரிய உருச்சீர். அதாவது மாமுன் நேரும் விளமுன் நிறையும் வந்தால் இயற்சீர். அதுவே மாறி வந்தா மாமுன் நிறையும் விளமும் நேரும் வந்தால் அது ஆசிரிய உருச்சீர். அப்புறம் வெண்சீர், வெண்சீர் என்பது காய்ச்சீர், தேமாங்காய், புள்ளிமாங்காய், கூவிளங்காய், கரிவிளங்காய். வஞ்சி உருச்சீர், அது கனிச்சீர் என்று 5 சீர் வரும். ஒரு பாட்டுல 5 சீர் வரலாம். இந்த 5 சீரை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த அடியில 5 சீர் வரும். ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அதுல வரக்கூடியது அடி எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். 5 × 5 25 ஆச்சு. இந்த 25ங்கிறது 2வது சீரோ 2வது வரிசையோட பெருக்கி இருக்கிறீங்க. அதை 3வது வரிசையோடு பெருக்கும் போது 25 × 5 25 பெருக்கல் 5 125 ஆகும். அது 3வது சீரோடு அதற்கு அடுத்த பெருக்கும் போது இந்த 5 சீரை பெருக்கும் போது 125 பெருக்கல் 5 625 ஆகும். அதனால 625 அடிகளாக இதை உருவெடுக்கும் என்று சொன்னார். 17 நிலம் என்பது 4 எழுத்து முதலாக 20 எழுத்து ஈராக 70 வகையான புணர்ச்சிகள் ஏற்படும். அதிலிருந்துதான் தலையை நாம் அறியக்கூடிய நிலை வரும். அது என்னது? 2 சீர் தம்முள் புணர்கின்ற புணர்ச்சி 70 வகையா வரும். அதை பின்னால நாம பார்க்க போறோம். ஆண்களும் அதற்கு மேலையும் பெருக்கிட்டே போனா இன்னும் மிகுதி 625க்கு மேல வரும். அதெல்லாம் அளவிறந்தனவே பாங்குறவனோர் பண்ணுங்காத, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அடுத்தது ஐவகை அடியும் ஆசிரியக்கூடிய. இப்ப ஆசிரியப்பா நான் ஒன்று எழுதி காட்டினேன். 5 வகையான அடிகளும். 5 வகையான அடின்னு என்ன? குரலடி, சுந்தடி, அளவடி, நெடிலடி, கடிநெடிலடி. 5 வகையான சீர்களும் ஆசிரியப்பாவில் வரலாம். ஆசிரியப்பாங்கிறது கண்ணதாசன் சொல்லுவாரு, ஆசிரியப்பா என்பது அவசரப்பான்னு. அவசரத்துல உடனே எழுதுறதுக்கு ஆசிரியப்பா தான். ஏன்னா எந்த சீரும் வரலாம். அதனால அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார்கள். வேகமா எழுதி கொண்டே போகலாம். எதுகை மோனையோட நீங்க எழுதுனா எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் எழுதலாம், வரையறை இல்லை. அதனால ஐவகை அடியும் ஆசிரியக்குரிய. எப்படி? 4, 5, 6, 7, 8 அப்படி 20 எழுத்து வரையில அடுக்கிக் கொண்டே போய் நீங்கள் சீர்களை அமைத்துக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, தாமரை புரையும் காமர் சேவடி, அதுல 11 எழுத்து இருக்கு. இதுதான் ஆசிரியப்பா. எழுதுறதுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. தாமரை புரையும் காமர் சேவடி. இதை கொஞ்சம் அழகிட்டு பாருங்க. தாமரை நேர் நிறை, புரையும் நிறை நேர், தாமர் நேர் நேர், சேவடி நேர் நிறை. எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு இதுல அமைஞ்சு. அருமையான ஒரு பாட்டு, அருமையான ஒரு அடி. தாமரை புரையும் காமர் குறுந்தொகையில வரக்கூடிய அடிங்கிறது உங்களுக்கு தெரியும். தாமரை புரையும் இதையே வச்சுட்டு அப்படியே தொடர்ந்து எழுதிட்டே போறீங்கன்னா ஆசிரியப்பா. முதல்ல எழுதுங்க, தாமரை புரையும் காமர் சேவடின்னு எழுதுங்க. அப்புறம் தொடர்ந்து தாமரை புரையும் காமர் சேவடின்னு எழுதிட்டீங்க. அடுத்து என்ன எழுதுறது அப்படின்னு கேட்டா,
ஆம் அது ஆமது தாமரைங்கிறதுக்கு தகுந்தாற் போல எதுக போட்டு எழுதணும். தாமரைன்னு எழுதிங்க. ஆமது உணர்ந்தால் ஆசிரியம் ஆகும் அப்படின்னா அடுத்த ஆசிரியப்பா அடி வந்துருச்சு. அதனால ஆசிரியமாம் என்று வரும். ஒரு சீர் நீண்ட அப்படின்னா ரெண்டாக உடைத்து கொள்ளலாம். ஆசிரியமாம் ஆசிரிய மாம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதனால இவ்வாறு 4 சீராக வருகின்ற வகையில எத்தனை அடி வேணாலும் அடிக்கிட்டு போகலாம். நாம எழுதி பார்த்த ஆசிரியப்பாவிலையும் இதை நாம பார்த்திருக்கிறோம். பாடற்கினிய பண்பார் அகவல்னு நான் சொன்னேன். பாடற்கினிய பண்பார் அகவல். பாடற்குன்னு சொன்னா நேர் நேர், இனிய நிறை நேர், பண்பார் நேர் நேர், அகவல் நிறை நேர். இப்படியே எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் எழுதலாம். சரி, எழுதிட்டே போகும்போது நடுவில் ஒரு காய்ச்சீர் வரலாமா? தாராளமா வரலாம். நடுவில் ஏதாவது ஒரு கனிச்சீர் வரலாமா? வரலாம். இவ்வாறு அதுல அந்த அளவுக்கு உறுதி கொடுத்திருப்பதனால ஆசிரியப்பா எழுதுவதற்கு எளிமையானது. வெண்பா அப்படி இல்லை. வெண்பா மிக செறிவாக இருந்து எழுதணும். அவ்வாறு விராய்வரினும் ஒரு நிலையிலவே அடி அடி விரவி வரலாம். அடிகள் குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கடி நெடிலடி என்பதே கூட கலந்து வரலாம். இவ்வாறு கலந்து வருவதும் ஆசிரியப்பாவிற்கு உரியதாகும். அதனால ஒரு லைசன்ஸ் ரொம்ப நெகிழ்ந்த நிலையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன் சீர் வகையினும் தலைநிலை வகையினும் முன்சீர் வகையின் 5 அடிக்கும் உரிய. ஆசிரியப்பா மேலே சொன்ன 5 அடியில் பெற்று வரும்போது ஆசிரியத்தலையும் வெண்டலையும் விரவி வரப்படும். இதுதான் பார்த்துக்கணும். ஆசிரியப்பாவில் என்ன சீர் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் தலை பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஒரு நுட்பமான ஒரு செய்தியை சொல்லுதா அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி என்றால், ஆசிரியப்பாவிற்கே உரிய சீர்கள் எவை என்றால் தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம். 2 மாற்றீர் 2 விளச்சீர். தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம். ஒரிஜினலா இந்த 4 சீர்கள் உண்டு. தேமாச்சி மாச்சீர் 2, விளச்சீர் 2. நடுவில் ஒரு காய்ச்சீர் வரலாம் அல்லது வேறு சீர் வரலாம் என்று நாம பார்த்தோம். அப்படி வருகிற போது இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலைங்கிறது மாறக்கூடாது. அது எப்படி என்றால், மாமுன் நிறை வந்தால் அது இயற்சீர் வெண்டலை, விளமுன் நேர் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. மாமுன் நேர் வந்து விட்டால் அது நேரொன்ற ஆசிரியர் தலை, விளமுன் நிறை வந்து விட்டால் அது நிறைவொன்ற ஆசிரியர் தலை. அதனால என்ன ஆசிரியப்பாவில் என்ன வரலாம்னா, நேரொன்ற ஆசிரியர் தலை வரலாம், நிறைவொன்ற ஆசிரியர் தலை வரலாம், இயற்சீர் வெண்டலை 2 வரலாம். அதாவது மாமுன் நிறையும் விளமுன் நேரும் மாறி வருவது. இதற்கு இடையில இந்த காய்முன் நிறை வந்து விட்டால் அது கலித்தலை ஆகிடும். காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை ஆகும். அது வெண்பாவுக்குரியது. அது ஆசிரியப்பாவில் வரலாம். இவ்வாறு சொல்லிவிட்டு தன் சீர் உள்வழி தலைவகை வேண்டாம். இந்த மாச்சீரும் விளச்சீருமே பயின்று வருகின்ற போது அந்த தலையை பார்க்கவே வேண்டியதில்லை. ஆசிரியப்பாவிட அது சரியாகவே இருக்கும். ஈரசை நாற்சீர் அகவற்குரிய அப்படின்னாரு. 2 அசைகளால் வரக்கூடிய சீர்கள் ஆசிரியப்பாவிற்கே உரியன. அங்கு தலை, அதாவது மாமுன் நேரும் விளமுன் நேரும் விளமுன் நிறையும் வருவதும் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவதும் ஆகியவை தான் இயற்சீர் வெண்டலை. இந்த இயற்சீர் வெண்டலை வருகின்ற போது நீங்க அதற்கு பிறகு தலையை பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது சீரியல் மருங்கின் ஓரசை ஒப்பின் ஆசிரியர் தலை என்று அறிதல் வேண்டும். சில சமயங்கள்ல பார்க்கல ஒரு அசையே நின்று சீராவது உண்டு. திருக்குறள்ல நீடு வாழ்வார் வார்னு ஒரு அசை அவ்வாறு வரும். அந்த இடத்துல நீங்க அந்த ஓரசையை ஆசிரியர் தலைக்குரிய இலக்கணமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது நேராக இருந்தால் அது அதற்கு முன்னால வரக்கூடிய சீர்ல என்ன இருக்குன்னு பார்த்து
அதோடு ஒன்றுகின்ற தலை ஏர்சீர் வெண்டலையா அல்லது வெண்சீர் வெண்டலையா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது வஞ்சிப்பாவிற்குரிய அடிகளை சொல்லுகிறார். குரலடி முதலா அளவடிகாரும் ஊரல் நிலையிலவே வஞ்சிக்கின்ற. குரலடியிலிருந்து அளவடி வரையில, அதாவது இரு சீரடி, முச்சீரடி, நாற்சீரடி வரையில வஞ்சிப்பாவில் கலக்கப்பெறா. இதையெல்லாம் வந்தால் அவை ஆசிரிய உருச்சீராகும். எப்படி? அப்ப என்ன சீர் தான் வரலாம் வஞ்சிப்பாவில? கனிச்சீர் தான் வரலாம். வஞ்சிப்பாவிற்குரிய சீர் கனிச்சீர். அந்த கனிச்சீர் தான் வரலாம் என்பதனை புலிவழங்கு சுரம்னு இருக்குன்னு வச்சுங்க. புலிவழங்கு சுரம் அதை அழகிட்டு பாருங்க. புலி நிறை, வழங்கு நிறை, அப்புறம் வழங்கு அது குட்டி எழுக்கிறோம். அதுக்கு பிறகு சுரம் கனிச்சீர். அதனால இவ்வாறு வருவது கனிச்சீர். மாவழங்கு சுரம் என்று வருகிற போது குட்டியலுகரத்தை அழகிடுவதில்லை. அழகிடாம பார்த்தீங்கன்னா கருவிளங்கனி, மாவழங்கு சுரம் கருவிளங்கனி, புலிவழங்கு சுரம் கருவிளங்கனி என்று வரும். வஞ்சிப்பாவிற்கு கனிச்சீரே உரியது. நாம் இப்ப என்ன எழுதலாம்? யாரும் இப்போது வஞ்சிப்பா எழுதுவதில்லை, யாரும் இப்போது கரிப்பா எழுதுவதில்லை. எல்லாரும் எழுதுகின்றவர்கள்லாம் ஆசிரியப்பா அல்லது வெண்பா. வெண்பாவுக்கு தேர்ந்த இலக்கணம் வேண்டும். அவ்வாறு அறிந்து எழுதுவது வெண்பாவாகும். எல்லாரும் இப்போது எழுதுவது என்னவென்றால் ஆசிரியப்பாவில் ஒரு இனமாக கருதப்படுகின்ற விருத்தம். அது அரிசீரால ஒரு விருத்தம் வரலாம், 7 சீரால வரலாம், 8 சீரால வரலாம், 15 சீரால வரலாம், 50 சீரால வரலாம். அப்படியெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் ஒரு அளவு இல்லாதனால பெரும்பாலும் ஆசிரியப்பாவும் வெண்பாவுமே பலராலும் பயிலப்பட்டு எழுதப்பெறுகின்ற நிலை இருக்கிறது. சரி, இப்ப வஞ்சிப்பாவிற்கு எடுத்துக்காட்டு பார்க்கணும். பூந்தாமரை போது அலமர. பூந்தாமரைன்னு இருக்குன்னு வச்சுங்க. பூந்து நேர், தா நேர், மறை நிறை. அப்ப என்ன? தேமாங்காய், தேமாங்கனி என்று வரும். கனிச்சீர் வந்தது. அதே போல எத்தனை மற்ற சீர்களையும் பார்த்து கொள்ளலாம். ஆக இந்த அடிப்படையில் தான் வஞ்சிப்பாவிற்கு கனிச்சீரே வரும் என்று அறிந்து கொள்ளலாம். அடுத்து அளவும் சிந்தும் வெள்ளைக்குரிய. இப்ப வஞ்சிப்பாவுக்கு இலக்கணம் சொல்லி முடிச்சுட்டாரு. அளவும் சிந்தும் வெள்ளைக்குரிய தலைவகை ஒன்றா தன்மையான. சிந்தடிங்கிறது 7லிருந்து 9 எழுத்து. அளவடி என்பது 10லிருந்து 11 எழுத்துன்னு முதல்ல பார்த்தோம். இவைகளை கொண்டு வருவதுதான் வெள்ளைக்குரிய. வெள்ளைன்னா வெண்பாவிற்கு உரியன. வெண்பாவிற்கு சிந்தடியும் வரும். எங்க வரும் சிந்தடி? வெண்பாவினுடைய கடைசி அடியை பார்த்தீங்கன்னா அது 3 சீர் கொண்ட சிந்தடியாக இருக்கும். மற்ற 3 அடியும் அளவடியா இருக்கும். 4 சீர் கொண்ட அளவடிகளாக இருக்கும். அதே போல வெண்பாவில் பார்த்தீங்க, திருக்குறள் வெண்பாவில் பார்த்தீங்கன்னா முதல் அடி 4 சீர் இருக்கும் அளவடி. அடுத்த 3 சீர் கொண்ட சிந்தடியாக இருக்கும். அது என்ன வரலாங்க? மாமுன் நிறை வரலாம், விடமுன் நேர் வரலாம், சாய்முன் நேர் வரலாம். இதுதான் அதற்குரிய சீரமைப்பு. வெண்பாவில் என்ன வரலாம்? வேறு எதுவும் வரக்கூடாது. மாமுன் நிறை வரலாம், விளமுன் நேர் வரலாம். இதுக்கு பேர் ஏர்சீர் வெண்டலை. அடுத்தது காய்முன் நேர் வரலாம். அதற்கு பேர் வெண்சீர் வெண்டலை. மாறி வறுமையானால் வேறு தலைகள் வந்தால் வெண்பா குற்றமுடையது என்று பொருள். எடுத்துக்காட்டுக்காக என்று சொல்லுகிறேன். 8 லட்சணமே யமனேரும் சரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூட்ட கூரையில்லா வீடே, குலராமன் சூதுவனே, ஆரையடா சுண்ணாயதுன்னு ஒரு வசைப்பாட்டு ஔவையார், பிற்காலத்து ஔவையார் பாடியதாக சொல்லப்படும். இந்த பாட்டை நான் இப்ப எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அறிஞர்கள் இவற்றையெல்லாம் படித்த முறையும் பார்த்த முறையும் வேறு என்பதற்காக. இதை யாரும் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் தலை சரியா இருக்கான்னு பார்க்கணும்ல. ஔவையார் பாடியிருந்தாருன்னா யார் பாடியிருந்தாருன்னா
தனிப்பாடல் திரட்டில் பதிப்பிச்சிருக்கிறதெல்லாம் பாருங்க. எல்லாரும் இந்த பாட்டை எடுத்து 8.25 லட்சணமே 8.25 லட்சணமே 8க்கும் 4க்கும் தமிழ் எழுத்துல வந்து அவன்னு பொருள். 8.25 லட்சணமேன்னா அவலட்சணமே 8.25 லட்சணமே யமனேரும் பரிய. லட்சணமேன்னு வந்துட்டுதுன்னா அதுக்கு அதுக்கு பாருங்க, அதுக்கு வாய்ப்பாட்டை பாருங்க. லட் அப்படிங்கிறது நேர், சன நிறை, மே காய், அதாவது கடைசியில் இருக்கிறது வந்து நேர் அப்படின்னு இருந்தால் லட் சன மே. கூ விலங்காய். காய் முன் என்ன வரணும்? நம்ம இலக்கணப்படி காய் முன் நேர் வந்தால்தான் வெண்சீர் வந்தலை. ஆனா என்ன வந்திருக்கு? யமனேரும் பரியே. யம நிறை வந்துடுச்சு. காய் முன் நிறை வந்துவிட்டா கலித்தலை, வெண்பாவில் வரக்கூடாது. இப்படி பதிப்பிச்சிருக்காங்க எல்லாரும் கேட்டா அது யார் பார்த்தா? ஒரு ஆள் பார்த்தாரு. யாரு? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த அறிவில் சிறந்த பேராசனம் சா. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். அவர் திருநெல்வேலியை சார்ந்தவர், கல்வியை நிரம்ப கற்றவர். அதாவது தமிழ்நாட்டிலே முதல்ல எம்எல் பட்டம் பெற்றவர் அவர் தான். வழக்கறிஞருக்கு படித்ததிலே ரொம்ப உச்சம். தாகூர் சட்ட பிரிவில் தேர்ந்து பொற்பதக்கம் வாங்கியவர். அப்பேற்பட்ட ஆளு போனா அழகாக ஆங்கிலம் பேசுவார், எழுதுவார். அவர் கோர்ட்ல போய் நல்லா வேலை பார்த்துருக்கலாம்ல. இந்த தமிழின்பால் கொண்ட மயக்கத்தால, இந்த கல்வியிலே பெற்ற முதிர்ச்சியினால எனக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாம், மாசம் 28 ரூபா சம்பளத்துக்கு உள்ள தமிழ் வேலையே போதும் அப்படின்னு வந்துட்டார். பெரியார் கேட்டார் அவரை, ஐயா இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் நீதிபதி பதவி வாங்கி தர்றேன், எனக்கு வேண்டாங்க, எனக்கு வேண்டாம், நான் தமிழே சொல்லி கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்படின்னு சொன்னார். எப்பேற்பட்டவர் பாருங்க. அவருக்கு வந்து நினைவாற்றல்ல அவரை ஒத்தவர்கள் கிடையாது. அவரு தான் முதலாக இந்த தனிப்பாடல் திரட்டினுடைய 2 பகுதியையும் பதிப்பித்தார். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அவரிடம் வாங்கி பதிப்பித்தார். அதுல அவர் என்ன பண்ணாரு? 8.25 லட்சணமே யமனேரும் பரியேன்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏங்கிறது திருத்தினார். அதாவது ஔவையார் சரியா தான் பாடியிருக்கிறாங்க, எழுத்துனவங்க பிழை. ஏமனேரும் பரியே அப்படின்னா யமன்கிறது ஏமன், ஏமன் என்று வரும். எப்படி வரும்? யமன்கிறது தான் அது பேரு. யமன்கிறதுக்கு முன்னாடி ஈ போடணும் தமிழ் முறைப்படி. யமன் அந்த 2 குரில் சேர்ந்தா ஒரு நெடிலாக வரும். மிகுதி நீதியாவது போல, பகுதி பாதியாவது போல, தொகுப்பு தோப்பு ஆவது போல யமன் என்பது ஏமன் என்று ஆகும். அப்படி ஒரு பதிப்பை கொண்டு வந்தார். ஒரு பிழை கூட அந்த பதிப்புல பார்க்க முடியாது. அப்படி படித்தவர்கள் இன்றைக்கு இல்லை. அவ்வளவு ஆழமான ஒரு நுட்பமான ஒரு கல்வி. இந்த ஆசிரியரை பற்றி சொல்லுகிற போது மறவா திறத்தின வழக்கியல் அறிஞன் இரவா புகழினன் என் தமிழ் காசும்பார். அவருக்கு மறதியே கிடையாது. மறவா திறத்தின வழக்கியல் அறிஞன் இரவா புகழினன், அவ்வளவு பெரும் புகழ் படைத்தவர். அவர் தான் முதலாக தமிழ்ல இலக்கிய வரலாறு எழுதினார். அந்த இலக்கிய வரலாறு படிச்சு பாருங்க. இப்ப வர்ற இலக்கிய வரலாறு இல்லை, அவர் எழுதியதுதான் இலக்கிய வரலாறு. 2 பகுதிகளாக அந்த காலத்தில் எழுதினார். சரி, அது இருக்கட்டும். ஆக இந்த வெண்பாவிற்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தோம். வெண்சீர் வெண்களையும் இயற்சீர் வெண்களையும் மட்டுமே வருவது வெண்பாவாகும். வேறு அதுல வராது. அதை எடுத்துக்காட்டுக்காக ஒரு 4 வெண்பாக்களை நான் இப்ப உங்களுக்கு எழுதி காட்டுறேன். வெண்பா என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. அந்த பகுதியை பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இடையில வரும்போது இந்த எடுத்துக்காட்டு காட்டுறேன். மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருகின்ற இயற்சீர்வெண்களையும் தாய்முன் நேர் வருகின்ற வெண்சீர்வெண்களையும் என்று இவை வரும். அதுதான் வெண்பாவிற்குரிய இலக்கணமாகும். நல்ல வெண்பாக்கள் படிக்கணும்னு வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. அருமையாக ஔவையார் பாடிய வெண்பாக்கள்
குமரகுருபரர் பாடிய வெண்பாக்கள் ஆகியவையெல்லாம் வெண்பாவிற்கு மிகச்சிறந்த இலக்கம். இன்னும் வெண்பாவில் புகழேந்திப்பாங்க. அந்த புகழேந்தி பாடிய நலவெண்பா எடுத்துங்க, யாப்பினாலேயே பெயர் பெற்ற நூலாச்ச. அதுல அவரு அழகான கோலம் புனைவது போல வெண்பாக்களை காட்டியிருக்கிறார். அது பிறகு பார்ப்போம். அளவடி மிகுதி உளப்பட தோன்றி அளவடியால் நிறைய அளவடி மிகுதி உளப்பட தோன்றி இரு நெடிலடியும் கலியிற்குரிய. அளவடியால் வருவது வெண்பா, கடைசி அடி சிந்தடியாக வரும். ஆனா கலிப்பாவில் என்னவென்றால் அளவடிக்கு மேற்பட்ட நெடிலடி கடி நெடிலடி என்ற 2 நெடிலடிகளும் கலியிற்கு உரிய, கலிப்பாவிற்கு உரிய அப்படின்னு காட்டினார். அதனால வெண்பாவிற்குரிய இலக்கணத்திலிருந்து மாறுபட்டு வருவது கலிப்பாவிற்குரிய இலக்கணம். வெண்பா அளவடியால் வரும் கடைசி அடியை தவிர, 3 அடியும் அளவடியா வரும், 4வது அடி சிந்தடியாக வரும். எடுத்துக்காட்டுக்காக இப்ப சொல்றேன். தமிழ் எங்கள் தாயின்னு எழுதி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப தொட்டில் பருவத்தை வந்தன்னை தொட்டவளே, இதுல நீங்க அழகிட்டு பார்த்து கொள்ளலாம். எல்லாம் தொட்டில் பருவத்தை வந்தன்னை தொட்டவளே எல்லாம் பாத்தீங்கன்னா காய்ச்சி. அடுத்து முட்டு போல் வாய்முழுக்க இதழில் நட்டவளே, நட்டவளேன்னு நட்பு செய்தவளேன்னு பொருள். நட்டவளேன்னா நடுதல் இல்லை, நட்டவளே என்றால் நட்பு செய்தவளே. ஒட்டு போல் வாய்முழுக்க இதழில் நட்டவளே, கட்டுக்கடங்கா கவினெல்லாம் கொண்டவளே, விட்டுவிடேன் எக்காலும் அன்பு. இது ஒரு வெண்பா, இது உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வெண்பா. தொட்டில் பருவத்தை வந்தென்னை தொட்டவளே, ஒட்டு போல் வாய்முழுக்க இதழில் நட்டவளே, கட்டுக்கடங்கா கவினெல்லாம் கொண்டவளே, விட்டுவிடேன் எக்காலும் அன்பு. இதுல என்னவென்றால் என்ன கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பின்னாடி பார்க்க போறோம். இது 2வது அடிதோறும் 2வது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகையாகும் அப்படின்னு பார்க்க போறோம். தொட்டவள், முட்டு, கட்டு, விட்டு என்று 2வது எழுத்து ஒன்றி வரணும். அது யாப்பரங்கள உரையாசிரியர் எழுதுவாரு, பட்டு என்பதற்கு கட்டு என்பது எதுகையாகுமே தவிர பட்டு என்பதற்கு காட்டு என்பது எதுகை ஆகாதும்பார். அந்த இட்டு வந்தாலும் கூட முன்னெழுத்தும் முதல் எழுத்தும் மோனை எழுத்தும் அளவாக இருக்க வேண்டும் எழுதுவார். அதனால இவ்வாறு வருவது ஒரு வெண்பா. அடுத்து ஒரு வெண்பா. தாயுன்னை விட்டு தகவில் பிறமொழியாம் காயுண்ண கண்ணெஞ்சர் காண்கையிலே. தாயே உன்னை விட்டு விட்டு, தாய் உன்னை விட்டு தகவு இல் பிறமொழியாம் தாயுண்ண கண்ணெஞ்சர் காண்கையிலே. தூய அன்னாய் சேய்வரை பெற்றனையே செய்நின்று இல்லா தேய்வரை நோற்று பெரிது என்பது ஒரு வெண்பா. அடுத்தது வயிற்று பிழைப்புக்கே வாய்த்த மொழிகள் பயிற்றும் உணையொப்ப பண்டே பயிற்ற அறிந்திடுமோ. வயிற்று பிழைப்புக்கு வந்த மொழிகள்லாம் உன்னை போல பயிற்ற முடியுமா, உன்னை போல கல்வி தர முடியுமா? பயிற்றும் உணையொப்ப பண்டே பயிற்ற அறிந்திடுமா, ஆராய்ச்சி ஆழம் அகலம் தெரிந்திடுமா. தேருமோ நின் சீர். உன்னுடைய அந்த பெருமையை மற்றவையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா? தொல்காப்பியமும் தமிழ் சங்கத்தின் உள்காத்தொகையும் ஒரு பத்தும், உள்காத்தொகை 8 தொகை, ஒரு பத்தும் 10 பாட்டும், பல்கால் வையும் அரியன்றே வாய்த்த திருக்குறளும் ஐயமிரை நாம் பெற்ற செல்வம். ஐயமிரை நாம் பெற்றதே ஏன்னு ஒரு அசையால முடிக்கலாம். இவ்வாறு வருவது வெண்பா. வெண்பாவில் கண்டிப்பா இயற்சீர்வண்டலை வெண்சீர்வண்டலை தான் வரலாம். அப்படின்னா என்ன பொருள் என்றால், மாமுன்னிறையும் விடமுன் நேரும் தாய் முன் நேரும் வரலாம். அதுதான் அதற்குரிய இலக்கணம் என்று சொல்லியிருக்கிறார். சரி, அது கலிப்பாவிற்கு அது நேர்மாறாக நெடிலடி கழி நெடிலடியாக வரலாம்.
அடுத்து அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டும்போது மரம் சாய மலை வெம்ப மஞ்சி உயங்க அடிதாங்கும் அளவின்றி அளவந்த வெம்மையால் கடியவே கணங்குழாய் காடன்றார் அக்காத்துள் என்று வருகின்ற போது 13 எழுத்து 15 எழுத்து என்று அது நெடிலடியாகவும் கடிநெடிலடியாகவும் போகிறது கலிப்பாவில். அதுக்கு எடுத்துக்காட்டு கலிப்பாவில் கலித்தொகையில எந்த பாவை வேண்டுமானாலும் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இளங்கிளையா நெடுதுயிரா நிறைதளரா நிறைதொடியார் என்று வருவனையெல்லாம் 20 எழுத்துக்களை கொண்ட கலிப்பா. அடுத்தது கலித்தலை வேறுபாடு. நிறை முதல் வெண்சீர் வந்து நிறை தட்டியும் முதல் சீர் முதல் அசை நிறை நிறை முதல் வெண்சீர். வெண்சீர்னா காயில முடிவது. நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் அப்படி வரலாம். நிறை நேர் நேர் என்று வரலாம். வந்து நிறை தப்பினும் வரைநிலையின்றே அவ்வடிக்கின்றே. அதனால காய்முன் நிறை வந்து விட்டால் அது கலித்தலை ஆகும். நிறை இறுதியாகிய வஞ்சி உரிச்சீரோடும் நிறை இறுதியாக வந்தால் அது கலித்தலையாகும். ஆசிரிய உரிச்சீரோடும் மயங்க கலித்தலை வரும். கலிப்பாவில் ஆசிரிய உரிச்சீரும் வரலாம். இந்த வெண்பா ஒன்றுதான், வேற சீர் வரக்கூடாது. அதாவது இயற்சீரும் காய்ச்சீரும் தான் வரலாம், வேற சீர் வரக்கூடாது. அதான் பார்ப்போம். அடுத்தது விராய தலையும் ஒரு நிலை இல்லை. கலித்தலை இல்ல கலிப்பாட்டில் வேறு தலையும் மயங்கி வரலாம். அதாவது கலிப்பாவில் கலித்தலை வரலாம், ஆசிரியர் தலை வரலாம், வெண்தலை வரலாம், ஆகியவையெல்லாம் விராவி வரப்பெறலாம். அடுத்தது இயற்சீர் வெள்ளடி ஆசிரிய மருங்கில் நிலைக்குறி மரபில் நிற்கவும் பெருமே. இப்ப என்னென்ன அடிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கடி நெடிலடி, ஐவகை அடியும்னாரு. அதுதான் இந்த ஐவகை அடியில எது ரொம்ப இருக்கிறாங்க கேட்டா, இப்ப குரலடி யாரும் எழுதுறதில்லை, சிந்தடியும் யாரும் அதிகமா எழுதுறதில்லை. வெண்பாவில் மட்டும் கடைசி அடி அப்படி வரும். அளவடியில நிறைய பாடல்கள் எழுதப்படுகிறாங்க. நெடிலடியில சில பேர் எழுதுவாங்க. அது ஆசிரியர் விருத்தம்லாம் எழுதுகிற போது நெடிலடி வரும், கடி நெடிலடியும் வரும். மிகுதியாக வருவது எது என்று கேட்டால் அளவடி தான். அளவடி என்று சொல்லுகின்ற நேரடி தான் வரும். இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு துரைமங்கல சிவபிரகாசருடைய பாட்டை சொல்றேன். என் குரல் நேர் அடி இரண்டும் வெண்குரல் நேர் அடி இரண்டும் என் தலையில் இருக்கும் இறை வெங்கை நாட்டில் சிவபெருமான் இருக்கக்கூடிய வெங்கை நாட்டிலே திருக்குறளை போன்ற தன்னுடைய 2 அடிகளை என்னுடைய தலைமேல் வைத்தான் சிவபெருமான் அப்படின்னார். யாப்பு எப்படி ஓமையாகுது பாருங்க. திருக்குறள் நேர் அடி இரண்டும் என் தலையில் இருக்கும் இறை. அதுல சிவபெருமானுக்கு திருக்குறள் மாதிரி 2 அடின்னு கேட்டா, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், சிவபெருமானுக்கு 2 அடி திருக்குறள் மாதிரி இருக்கு. திருக்குறளுக்கு 1.25 அடி தானே, சிவபெருமானுக்கு 2 அடி இருக்குதான்னு கேட்டா அவர் பார்த்த பார்வை வேற. அவர் மாதுருபாகனாக இறைவனை பார்க்கின்ற போது பெருமானுடைய அடிக்கு அளவடி, பக்கத்துல அம்மையினுடைய அடி சிந்தடி 1.25 அடி. என் திருக்குறள் நேர் அடி இரண்டும் என் தலையில் இருக்கும் இறை வெங்கை நாட்டில் முன்னடிகள் அளவடிகளாக முன்னடிகள் நெடிலடிகளாக. தலைவன் போயிருக்கிறான் பெண்ணை அடைச்சிக்கிட்டு, தன்னுடைய காதலியை அடைத்துக் கொண்டு பாறை நிலத்தின் வெளியே போகிற போது அந்த தடம் பதிஞ்சிருக்கு. எப்படி பதிஞ்சிருக்குன்னு கேட்டா ரொம்ப அழகு இந்த உவமை. முன்னடிகள் நெடிலடிகளாக இந்த தலைவனுடைய 2 அடியும் 5 சீர் கொண்ட அடி போல 2 பதிவு. கொஞ்சம் உள்ளொதுங்கிய அளவடிகளாக இந்த பெண்ணினுடைய அடிகள். ஆக இந்த மாதிரி இருந்தா 2 நெடிலடி முதல்ல வந்து பின்னாடி 2 அடி அளவடி வந்தா அதுக்கு பேரு என்னன்னு கேட்டா,
முன்னடிகள் நெடிலடிகளாக பின்னர் முயங்கடிகள் அளவடிகளாக பன்னடிகள் ஒரு நான்கு கொடு நடக்கும் வெண்துறை போல. இதுக்கு பேர் வெண்துறை பாட்டுன்னு பேர். முதல் 2 அடி நெடிலடி, அடுத்த 2 அடி அளவடி, அப்படி வந்தா ஒரு பாட்டு முடிஞ்சது. அதுக்கு பேரு வெண்துறை பாட்டுன்னு பேர். அது போல இருக்கு. இப்ப பாக்குறா, தேடிட்டு போற செவிலி தான் பாக்குறா. முன்னாடி பார்த்தா அடாடாடா அழகான ஒரு பாட்டு மாதிரி இருக்குது இந்த 4 காலடி தடங்கள். இதுல தன்னுடைய அடியை திரும்பி பார்க்கிறா. இது கழி நெடிலடி. அவற்றில் போய் கலந்தா அந்த பாட்டினுடைய வண்ணம் குறையும், பாட்டினுடைய அமைப்பு சிதையும். ஆகவே நான் இதுல போய் பார்க்க கூடாது, திரும்பி விட வேண்டும் என்று கருதி அவள் திரும்பி விட்டாள்னு பாடுறார். எப்பேற்பட்ட பாட்டு பாடுங்க. இலக்கணத்தை எப்படியெல்லாம் கற்று உணர்ந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு ஓமம் வரும். அதனால அதுதான் அதற்கு எடுத்துக்காட்டு. இப்ப அளவடி நெடிலடிங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அளவடிங்கிறது 4 சீருடைய, நெடிலடி என்பது 5 சீருடைய. தலைவனுடைய கால் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால அது நெடிலடி. தலைவனுடைய கால் அளவா இருக்கு, அது அளவடி. இவ்வாறு வருவதுன்னு பார்ப்போம். அடுத்தது இயற்சீர் வெள்ளடி ஆசிரியமருங்கின் நிலைக்குறி மரபில் நிற்கவும் பெருமே. இயற்சீர் என்றால் ஈரசை உடையது. இப்படி தேமா புளிமா கருவிளம் கூவிளம் இந்த 4 இயற்சீர் என்று சொல்லப்படும். அதுக்கு பேர் இயற்சீர் வெள்ளடி. ஆசிரியமருங்கின் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தா இயற்சீர் வெள்ளடி. மாமுன் நேர் வந்தால் விளமுன் நிறை வந்தால் அது நேருன்றாசிரியர் தலை, நிறைவுன்றாசிரியர் தலை. ஆனா மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால் அது இயற்சீர் வெள்ளடி. அது ஆசிரியப்பாவில் அது வரலாம் என்று சொன்னார். அடுத்தது 5 சீரடி விரவி வருவதை பற்றி சொல்லுகிறார். வெண்டலை விரவியும் ஆசிரியம் விரவியும் 5 சீரடியும் உடவென முடிவ. அது ஒரு பாட்டுக்கு 4 சீர் வருவதுதான் அளவடி, அதுதான் இயற்கை. சில சமயத்துல நம்முடைய கருத்தை உணர்த்துவதற்கு இந்த 4 சீர் ஒரு அடிக்கு உள்ளர வருவது போதலைன்னா ஒரு சீர் கூட்டிக் கொள்வது வழக்கம். அது ரொம்ப எக்ஸப்ஷன், ரொம்ப புறநடை. புறநானூற்றுல ஔவையார் பாடுகின்ற பாட்டுல அதை பார்க்கலாம். இப்படி பெருஞ்சோற்றானும் நனிபல கலத்தன் மண்ணே, சிறு சோற்றாலும் நனிபல கலத்தன் மண்ணே அப்படின்னு வருகிற போது ஒரு பாட்டுக்குள்ளார 5 அடி வந்துருச்சு, 5 சீர் வந்துருச்சு. இதுக்கு பேர் 5 சீரடி. இது வருவது மிகவும் அரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது சிறிய கட்பெரினே எமக்கியும் மண்ணே. இந்த பாட்டு ஒரு புகழ்மிக்க ஒரு புறநானூற்று பாட்டு. இதை ஒரு தடவை எடுத்து படித்து பாருங்க. அந்த அம்மாவுடைய புலமைக்கு நிகராக சங்க காலத்துல ஒரு பெண்ணுக்கு வேறு யாருக்கு இவ்வளவு புலமை இல்லை. அதிகமான இறந்து கிடக்கிறான். அப்ப இறந்து கிடந்த போது பாடிய பாட்டு அது. சிறிய கட்பெரினே எமக்கியும் மண்ணே. கொஞ்சம் கல் கிடைச்சா அதை என்னிடம் கொடுத்துருவ. பெரிய கட்பெரினே யாம்பாட தாமகிழ்ந்து உண்ணும் மண்ணே. அதான் 5 சீர். அதுக்கு இல்ல அந்த பாட்டுல என்ன சிறப்புன்னு கேட்டா, உன்னுடைய மார்பில வேல் துளைத்தது, நீ இறந்துபட்ட அது உண்மையிலே உன்னுடைய மார்பில துளைத்த வேல் அல்ல, இரவலர்களுடைய கையில அவர்கள் பாடுகின்ற நாட்களை சென்று துளைத்திருக்கிறது என்று பாடுறாங்க. இனி பாடுனரும் இல்லை, பாடுனருக்கு ஒன்று ஈகனரும் இல்லை. இனி பாடுறவங்களும் கிடையாது, பாடுறவங்களுக்கு வல்லன்மையினால் நிறைய கொடுக்கக்கூடிய கொடைஞனும் வேறு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஔவையார் அதியமானை பற்றி மனம் நெகிழ்ந்து பாடக்கூடிய கையறு நிலை பாட்டு அந்த புறப்பாட்டு. அதை பார்க்கலாம். சரி, இப்ப வெண்டலை பிறவியும் ஆசிரியம் பிறவியும் 5 சீரடியும் உலகன முடிக. அதனால 5 சீர் எப்பொழுதாவது அரிதாக வரலாம். அரிசீரடியே ஆசிரியர் தலையோடு நெறி பெற்று வரும் நேரடி முன்னே. நேரடி அளவடி எல்லாம் ஒன்றுதான். அரிசீரடியே ஆசிரியர் தலையோடு நெறி பெற்று வரும் நேரடி முன்னே. சிறிய கட்பெரினே எமக்கியுமன்னே, பெரிய கட்பெரினே யாம்பாட தாமகிழ்ந்து உண்ணுமன்னே. 6 சீர் வந்துருச்சு. அதனால 4 சீர் வர்றதுதான் ஆசிரியப்பா. 5 சீரும் வரலான்னு நாம பார்த்தோம். இப்ப 6 சீரும் வரலாங்கிறது அடுத்த நூற்பாவில் சொல்றார்.
அதுக்கு எடுத்துக்காட்டு அந்த அம்மாவுடைய பாட்டுல தான் இருக்கு. பெரிய கற்பெரினே யாம்பாட தாமகிழ்ந்து உண்ணும் மண்ணே. இந்த இடத்துல 6 சீர் வந்து. சரி, அதுக்கப்புறம் 7 சீர் வரலாமான்னு கேட்டாங்க. 7 சீர் வந்தால் 7 சீரடியே முடுகியல் நடக்கும். இதைத்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். முடுகியல்னு சொன்னா ஒரு சந்த அமைப்பு, ஒரே நிறையசையா போட்டு ஒரு வகையான ஓசை ஒழுங்கை காட்டுவது முடுகியல். எப்படி? சாதுரு முறி சரி தடமலர் இடை இடை அப்படி வரும். அது அதிகமாக எங்க பார்க்கலாம்னா திருப்புகள்ல பார்க்கலாம். முத்தை பெருபத்தி திருநகையத்தி சக்தி சரவண முத்தி ஒரு வித்து குருவர் எனவோடும். இது மாதிரி ஒரு சந்த அமைப்புடையதுக்கு பேர் முடுகியல் என்று பெயர். 7 சீர் வந்தா அது முடுகியலாகத்தான் வரும். சாதுரு முறி சரி தடமலர் இடை இடை தடலென விரிவன பொழில் அப்படின்னு வரும். இவ்வாறு வருவது அது திருப்புகள்ல 7 சீர் என்ன 98 சீர் எழுதுவார். ஒரு அடியில 98 சீர் எழுதுனா என்ன ஆவறது? அப்படி அவர் வேகமா பாடிக்கிறார். அவருடைய நாட்களுக்கு தமிழ் அப்படியே அலை புரண்டிருக்கு. ஒவ்வொரு பதிவிலும் சென்றவர் பாடுகின்ற போது இந்த பாடல்கள்ல சந்த அலை ஒழிக்கும் செந்தமிழ் கடல்பாடு திருவிக்கா அவரை பற்றி எழுதுகிற போது அவரு முடுகியல்ல பரிபாடல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பாட்டு 2வது பாட்டுல முடுகியல் நிறைய இருக்கும். செவி குறி நெறி அப்படின்னெல்லாம் வரும். அவ்வாறு வருவதற்கு பெயர் முடுகியல். முடுகியல் வரையார் முதல் நீரடிக்கும் 7 சீரடிக்கு முன்னர் இடை வருகின்ற 5 அரிசீரடியும் முடுகியலாக அமைவதை நீக்க மாட்டார். அதனால 7 சீரடியில முடுகியல் வரும். மேல இருக்கிற 5 சீரடி 6 அரிசீரடியிலையும் முடுகியல் வரலாம். எப்படி? காரெதிர் கரி ஒலி கடி இடி வருமின் இயம் கரங்க நேரிதழ் நிறை நிறை நெறிவெளி கோதையர் அணி நிற்ப. இவ்வாறு 5 சீரும் முடுகியல் வரலாம், 6 சீர்லையும் வரலாம். 7 சீர் எழுத தொடங்கிட்டா அது முடுகியலோடு தான் எழுத வேண்டும் என்பது இலக்கம். ஆசிரிய மருங்கினும் வெண்பா மருங்கினும் மூவகை அடியும் உண்ணுதல் இரவே. ஆசிரியப்பாவினுடைய பாவிடத்தும் வெண்பாப்பாவிடத்தும் 5 சீர் 6 சீர் 7 சீர் முடுகியல் அடிகள் வரமாட்டா. ஆசிரியப்பாவாகட்டும் வெண்பாவாகட்டும் அதுல 5 சீர் 6 சீர் 7 சீர் முடுகியல் அடிகள் வரமாட்டா. பின்ன என்ன வரும்? 4 சீர்ல தான் வரும். ஆசிரியப்பான்னு சொன்னா அளவடியில தான் அந்த முடுகியலும் வரலாம். திருமழை தலைய இருநிற விசும்பில் 4 சீர் தான். அதுக்கு மேல போயிட்டா 5 6 சீர்லாம் போனா அது வேறப்பா, ஆசிரியப்பா இல்ல. அது இவ்வாறு வேறு வேறு வகையான சீர்கள் எல்லாம் கலந்து வரப்பெறுதலும் உண்டு. அதுதான் பின்னாடி சொல்ல போறாரு. ஈற்றையலடியே ஆசிரிய மருந்துகள் தோற்றம் முச்சீர்த்தாகும் என்ப. இது ஒரு இன்றியமையாத ஒரு நூற்பா. ஆசிரியப்பா எழுத தொடங்கிட்டீங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு காட்டினேன். அந்த எடுத்துக்காட்டுல நான் கடைசி வரையில பார்த்தா எல்லாமே 4 சீர் 4 சீராவே எழுதிட்டு வந்துட்டேன். ஆனால் வேறு ஒரு முறையாக எழுதலாம். கடைசி அடிக்கு முந்தைய அடியில 3 சீரா வைக்கலாம். அது பேரு ஈற்றையலடி. ஈற்றையலடி 3 சீராக வந்தால் அதற்கு பெயர் நேரிசை ஆசிரியப்பா. எல்லா அடியும் 4 சீரே வந்தால் அதற்கு பெயர் நிலை மந்திர ஆசிரியப்பா என்று சொல்லப்படும். அதனால ஈற்றையலடியே ஆசிரிய மருந்து தோற்றம் முச்சீர்த்தாகும் என்ப. ஆசிரியப்பா எத்தனை அடியினால பாடப்பெறலாம்னு கேட்டா எத்தனை அடியில வேணாலும் பாடலாம், நீட்டிக்கிட்டே போகலாம். சரி, கீழ் எல்லை எது? குறைச்சலா சொன்னா என்ன சொல்லலாம்? 3 அடி. ஆசிரியப்பாவிற்கு இழிவு 3 அடி, குறைவு 3 அடி. 3 அடியால தான் வரும். ஊத்த வேண்டி இந்த பாட்டை நல்லா படிச்சு வச்சுங்க. யாத்திரங்கிற காரிகள் இருக்கு. ஊத்த வேங்கை வியன் சினை ஏறி எத்தனை சீர்னு பாருங்க. ஊத்த வேங்கை வியன் சினை ஏறி 4 சீர் அளவடி.
அதாவது நேரடி. ஊத்த வேங்கை வியன் சிறை ஏறி அடுத்த அடி மயிலினம் அகவும் நாடம். 3 சீர். அப்ப என்ன பொருள்? அடுத்த அடியில பாட்டு முடிய போகுதுன்னு பொருள். 3 அடி தான் ஆசிரியப்பாவிற்கு குறைந்த அளவு. அதுல முதல் அடி அளவடியா வந்துருச்சு, 2வது அடி 3 சீரடியாக சிந்தடியாக வந்துருச்சு. ஊத்த வேங்கை வியன் சிறையேறி மயிலினம் அகவும் நாடம் நன்னுவர் குடிச்சி மனத்தகத்தோனே. அருமையான பாட்டு. இந்த பாட்டை பத்தி பேராசிரியர் சிதம்பரநாதனார் அவர்கள் ஒரு அருமையான கட்டுரையை எழுதியிருக்கார். ஏங்க பூத்திருச்சுன்னு சொன்னா தை மாசம் பிறந்துருச்சுன்னு பொருள். இனி திருமணம் பேசலாம், இனி கடவுள் காலத்தை நீட்டக்கூடாது என்று அப்படி பூத்த வேங்கை வியன் சினையேறி இளவேனில் காலம் வருகிறது. பூத்த வேங்கை வியன் சினையேறி மயிலினம் அகவும் நாடன். ஒரு மயில் இல்ல, பல மயில்களும் நன்றாக அகவுகின்றன. அப்படிப்பட்ட காலம் இது என்று கேட்டால் என்ன பொருள் என்றால், அம்பலும் அலரும் எங்கு பார்த்தாலும் பரவ போகிறது. அதனால தலைவனே நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லுவது அந்த பாட்டு. உற்ற வேங்கை வியன் சினையேறி மயிலினம் அகவும் நாடம் நன்னுதற் குடிச்சி மனத்தகத்தோனே என்று வருகின்ற எடுத்துக்காட்டு பாட்டு. அதனால ஆசிரியப்பா குறைந்த அளவு 3 அடி வரலாம், 50 அடி 60 அடியும் பாடலாம். அதுல கடைசி அடிக்கு முந்தைய அடி 3 சீராகி முடித்தால் அதற்கு பேர் நெரிசை ஆசிரியப்பா என்று பார்த்தோம். அது பின்னாடி இன்னும் விரிவா சொல்ல போறார். இப்ப நற்றினையில முதல் பாட்டு எடுத்துங்க, கபிலருடைய பாட்டை. என்றும் என்றோ பிரிபரியலரே அப்படின்னு எழுதுறாரு. இன்ற சொல்லர் நீடுதோர் இனியர் எல்லாம் அளவடி. நின்ற சொல்லர் நீடுதோர் இனியர் என்றும் என்றோர் பிரிபரியலரே தாமரை தங்காது ஊதி மீனிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோர்கள்மை நீரின்றமையா உலகும் போல தம்மின்றமையா நன்மையந்தருளி எல்லாம் அளவடி. அப்புறம் வந்தாரு நறுமுதல் பசத்தல் அஞ்சி 3 சீர். 3 சீர்னு சிந்தடி ஈற்றையலடி. நறுமுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருவவோ செய்வரியலரே அது அளவடி. இவ்வாறு வருவதற்கு பெயர்தான் நேரிசை ஆசிரியப்பா. இடையில 2 சீராலையும் வரலாம், 3 சீராலையும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக முதல் அடியும் கடைசி அடியும் அளவடியாகத்தான் இருக்க வேண்டும். கடைசி அடிக்கு முந்தைய அடி, அதாவது ஈற்றையலடி 3 சீராக இருந்தால் அது நேரிசை ஆசிரியப்பா. நடுவுல 2 சீர் 3 சீராலெல்லாம் மாறி மாறி வந்தால் அதற்கு பெயர் இணைக்குரல் ஆசிரியப்பா. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு காரிகையிலையும் காட்டுறாரு, பேராசிரியர் உரையிலையும் காட்டுறாரு. நீரின் தன்மையும் தீயின் வெண்மையும். எத்தனை சீர் இருக்குன்னு பாருங்க. இப்ப 4 சீர் இருக்கு. நீரின் தன்மையும் தீயின் வெண்மையும். அடுத்த அடி சாரச்சார்ந்து, அடுத்த வரின்னு சொல்லக்கூடாது, சாரச்சார்ந்து 2 சீர் தான். அதுக்கு அடுத்த அடி தீரும். நீரின் தன்மையும் தீயின் வெண்மையும் சாரச்சார்ந்து தீரும். சாரல் நாடன் கண்மை அடுத்த அடி. அதுல 3 சீர் இருக்கு. சாரச்சாரச்சார்ந்து அது 3 சீர் இருக்கு. இப்போ 2 சீர் இருந்தது, 3 சீர் இருந்தது. கடைசி அடி வருகிற போது சாரச்சாரச்சார்ந்து தீர் கொள்ளாது 4 சீராச்சு. அதனால இணைக்குரல் ஆசிரியப்பாவில் முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீராகத்தான் வர வேண்டும். இதெல்லாம் யாரும் எழுதுறதில்லை. இப்ப இணைக்குரல் ஆசிரியப்பா எழுதுறதில்லை. எழுதுனா பெரும்பாலும் நிலைமங்கில ஆசிரியப்பா அல்லது நேரிசை ஆசிரியப்பா தான் எழுதுவாங்க. அதற்குள்ள இலக்கணத்தை தான் இப்ப நாம பார்த்துட்டோம். இனி அடுத்தபடியாக கலிப்பாவில் ஒரு ஈற்றடி வருவதை பற்றி இப்ப பேச போறாரு. முச்சீர் முரற்கையும் நிறையவும் நிற்கும். ஈற்று கலிப்பாவிலையும் அதே மாதிரி ஆசிரியப்பா போலவே ஈற்றையலடி 3 சீராக வரும். ஈற்ற அயலடி கடைசி அடிக்கு முந்தைய அடி 3 சீராக ஆசிரியப்பா போலவே வரும். கடைசி அடி 4 சீராக வரும். அதுதான் சொன்னார்.
இந்த பட்டினப்பாலைன்னு 10 பாட்டுல ஒரு பாட்டை நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, அதாவது செவியுற கேட்டிருப்பீர்கள். அருமையான ஒரு பாட்டு. அவன் பாடிய புலவன் ஒண்ணு இயல்பான எளிமையா மதிக்கக்கூடிய புலவன் இல்லை. இல்லாட்டி 16 லட்சம் பொண்ணை கொடுத்தானா இந்த பாட்டு பாடியதற்காக கரிகார் பெருவளத்தான். அந்த கரிகார் பெருவளத்தான் நீ பற்றி பாடிய அந்த பாட்டு பட்டினப்பாலை. அது என்ன பாட்டு? அது அதை பற்றி அறிஞர்களே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தன. பட்டினப்பாலைங்கிறது ஆசிரியப்பா தான். என்ன 10 பாட்டு எல்லாமே ஆசிரியப்பா தானே, அப்புறம் பட்டினப்பாலை மட்டும் வேற இருக்க முடியுமா அப்படின்னா, பட்டினப்பாலையில இடையில நிறைய வஞ்சி அடிகள் வந்து விட்டன. ஆசிரியப்பாவுக்குரிய அடிகள் வந்தது அல்லாமல் வஞ்சிப்பாவிற்குரிய அடிகளும் கலந்து வந்திருக்கணும். அப்படி வரலாம். வஞ்சி அடிகள் இடையிட்டு ஆசிரியப்பான்னு ஒரு பேர். ஆனா பேராசிரியர் உரை எழுதும் போது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, பட்டினப்பாலை வஞ்சிப்பாட்டுன்னு எழுதினார். ஏன்னா அது கலந்துருக்கு, வஞ்சி அடிகள் நிறைய கலந்துருக்கு. அப்படி கலந்திருக்கின்ற போது அதனை வஞ்சிப்பாட்டு என்று சொல்லுவதுதான் ஒழுங்கு என்று சொல்லி செய்யுளியல் தேர்ந்த உரை எழுதிய பேராசிரியர் சொல்லிட்டார். அதனால அவ்வாறு கலந்து வரலாம். ஆசிரியப்பாவில் வஞ்சிப்பாட்டுடைய அடிகள் எல்லாம் வரலாம். வெண்பாட்டு ஈற்றடி முச்சி இருக்காகும். வெண்பாவினுடைய கடைசி அடி இருக்கு பாருங்க, அது 3 சீரால் அமையப்பெறும். எந்த வெண்பா பார்க்கறது? ஏராளமான வெண்பாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் இந்த வெண்பாவை 2 முறை படிச்சா வெண்பா மனசுல பதியணுமா. யார்? நான் சொல்லல, ஔவையார் சொல்றாங்க. பிற்காலத்து ஔவையார், வெண்பா இருகாலி கல்லானை 2 முறை படித்தாவே வெண்பா மனசுல பதியணும். பதியலைன்னா அவன் என்ன படிச்சான் அப்படின்னு அந்த வெண்பா இருகாலி கல்லானை. அவ்வாறு கண்பார்க்க கையெழுத, கண்ணை பார்த்தான்னா கையால எழுதும். அதுதான் ஆற்றல். அதனால அந்த ஈற்றடி இருக்கிறதே வெண்பாவில் அது 3 சீராக வர வேண்டும். எந்த பாட்டை சொல்றது? சித்திரமும் கைப்பழக்கம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஒரு அடி முடிஞ்சு போச்சு, 4 சீர். அடுத்த அடி வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். என்ன அருமையான பாட்டு பாருங்க, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அப்புறம் ஒரு தனிச்சொல் போடணும். இந்த தனிச்சொல் எப்படி இருக்கணும்னு கேட்டா, இந்த முதல் 2 சீர் இருக்கு பாருங்க, சித்திரம் வைத்த, அதே மாதிரி அதற்கு ஒத்தார் போல வரணும். நித்தம்னா அந்த அம்மா சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். இதுக்கு எல்லாரும் எழுதியிருக்கிற உரை என்னவென்றால், நடை கூட நடந்து பழகினாதான் அதுக்கு பேர் தான் நடை. சித்திரம் வரைந்து பழகுவது, அது கையால் வரைந்து பழகுவது. செந்தமிழ் என்பது பேசி பழகுவது. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், கல்வியோ மனதில் வைத்து வைத்து நினைவூட்டி பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லப்பட்டதெல்லாம் கலைகள். சித்திரம், செந்தமிழ், கல்வி எல்லாம் கலை சார்ந்ததாக கல்வி சார்ந்ததாக இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா அங்கேருந்து நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னா நாள்தோறும் நடந்து பழகுவதுதான் நடைன்னு சொல்லுவாங்களா? அதனால அதை நான் மறுத்து எழுதினேன். அது உரை அல்ல. பிறகு எது உரை? நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்றால் மொழி நடை. நாள்தோறும் எழுதி எழுதி பார்த்து பயின்று பயின்று வந்தா தமிழ் நடை ஒழுங்குடையதாக இலக்கண பிழையின்றி வருங்கிறத அந்த அம்மா அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. நித்தம் நாள்தோறும் எழுதணும். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். சரி, கடைசி அடி 3 சீரா இருக்கணும். கொடையும் தயையும் பிறவி குணம். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். கொடையும் பிறவி குணம்ங்கிறது ஈற்றடி. கொடையும் பிறவி குணம் அப்படிங்கிறதுல கொடையுங்கிறது சீர்பிடி பிரிச்சு பாருங்க. நிறை நேர். அந்த பிறவிங்கிறத பார்த்தா அதுவும் நிறை நேர். அதனால என்னாச்சு கேட்டா, நேர்முன் நிறை வந்தது, ஏற்சீர் வந்தாலே வந்தது. கொடையும் என்பது புளிமா, அந்த மாவின் முன் நிறை வந்தது.
வருகின்றது. மாமும் நிறை வந்தால் இயற்சீர் வெண்டலை. அதனால ஈற்றடி முச்சீராக வரும் என்பதற்கு இது இலக்கணம். அடுத்து வஞ்சி தூக்கு செந்தூக்கு இயற்றே. வஞ்சிப்பாவின் இறுதியடி ஆசிரியப்பாவினுடைய இறுதியடியை போல நாற்சீரால் வரும். மற்ற சீர்கள்லாம் இரு சீர் முச்சீரால், மற்ற அடிகள்லாம் இரு சீர் முச்சீரால் வரும். அசைச்சீர்த்தாகும் அவையினான வெண்பாவினுடைய இறுதி சீர் பாருங்க. அது குரல் வெண்பாவில் பார்த்தாலும் சரி, இப்ப நான் சொன்ன சித்திரமும் கைப்பழக்கத்துல பார்த்தாலும் சரி, இறுதி சீர் அசைச்சீராக வரும். எப்படி? நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாட்டால வரும். அது என்ன அசைச்சீர் என்றால் ஓரசையே நின்றும் சீரா. ஒரு அசையே நின்று கடைசி சீரானா அது நாள் மலர் என்ற வாய்பாட்டுக்குரியது. ரெண்டு அசையாக வந்தால் கண்டிப்பா ரெண்டாவது அசை குற்றியல் உரமுடையதாக இருக்கணும். அப்படி இருந்தால் நேர் நேர் காசு, நிறை நேர் பிறப்பு என்ற அந்த வாய்பாட்டால வரும். இந்த 4 வாய்பாட்டால் வரப்பெறும் இறுதிச்சு மலர் மிசை ஏசினான் மாநிதி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ் வா அப்படின்னா அதுக்கு என்ன நாள் என்ற வாய்பாடு. அதே போல உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அந்த பிறப்புங்கிறது என்ன வாய்பாடு? பிறப்புங்கிறது தான், அதுக்கு பிறப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வாறு வெண்பாவினுடைய இறுதி நிறை நிறைவு என்று வரப்பெறும் தொல்காப்பியர் சொல்வாரு. அதை நாம சொல்லுகிற போது நிறை நிறைவு என்று வரலாம், அல்லது பிற காசு பிறப்பு என்று வரலாம். நேரேற்று இயற்சியில் நிறையும் நிறையும் நிறைவும் சீரேற்று இன்னும் இயற்கை என்ப. இளர் நெஞ்சத்து அவலம் இளர் அப்படின்னு இளர்னு வந்தா அது நிறை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றால் நிறைவு. தொல்காப்பியர் நிறைவுன்னு சொன்னாரு, பிற்காலத்தாசிரியர்கள் நிறை நேர்னு சொன்னாங்க. அதுதான் வேறுபாடு. அடுத்தது நிறையவன் நிற்பின் நிறையீற்று இயற்சியில் வந்தால் நிறையவன் நிற்பின் நேரும் நேர்வும் வரைவின்று என்ற வாய்மொழி புலவர். நிலமிசை நீடு வாழ்வார்னு வருதுன்னு வச்சுங்க. கடைசி சீர் வார், அது ஓரசை சீர். அதற்கு முன்னால வார்னு வர்றதுக்கு முன்னாடி நீடு வாழ், அது நேரசையாதான் வரணும் அந்த இடத்துல. அதே போல கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, கவர்ந்துங்கிறது நிறை. ஏன்னா அந்த நேர் வருகிறது, அது இயற்சியில் வந்தல. அதனால ஓரசே வருகின்ற போதும் கூட அங்கும் கூட அந்த தலைப்பிழை வராமல் ஒன்ற வேண்டும். இன்னும் இயற்சீர் வண்டலை வரணும், அல்லது வெண்சீர் வண்டலை வர வேண்டும் என்று சொன்னார். எழுசீர் இறுதி ஆசிரியம் கலியே. ஆசிரியப்பாவும் கலிப்பாவும் இரண்டும் இறுதி இரண்டும் எழுசீர் 7 சீராலே முடியும். எப்படி? எழுசீரா கலிப்பாவில் இது அதற்கு பேர் சுரிதகம். இறுதி 2 அடியும் ஆசிரியப்பாவிலையும் சரி கலிப்பாவிலையும் சரி கடைசி 2 அடிகள் 7 சீரால் முடியும். அருமையான கலிப்பாட்டு இருக்கு. எப்படி? சிறந்தானை வழிபடி சென்றனள். எத்தனை சீர் இருக்கு பாருங்க. சிறந்தானை வழிபடி சென்றனள். அடுத்த ஒரு அறந்தலை பிரியா ஆறு மற்றதுவே 4 சீர். ஆக மொத்தம் கடைசி அடியும் கடைசி அடிக்கு முந்தைய அடியும் கூட்டினா 7 சீர் வரணும். இது கலிப்பா. அதே போல ஆசிரியப்பாவிலையும் அப்படிதான். ஈற்றையல் அடி முச்சீர், கடைசி அடி நாற்சீர், ஆக 7 சீரால் வர வேண்டும். கலிப்பா முடிகின்ற போது எப்படி முடியும் என்றால் வெண்பா போல முடிவது உண்டு. வெண்பா இயலாலும் பண்புற முடியும், வெண்பா இயலினும் பண்புற முடியும், வெண்பா போலவும் முடிவது உண்டு என்று காட்டினார். இது அதுக்கு பேர் கலி வெண்பான்னு சொல்லுவாங்க. கடைசியில் வெண்பா போல முடிஞ்சா அதுக்கு பேர் கலி வெண்பா. எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்கள் யாப்பனு முடிவ யாப்பறி புலவர். யாப்புங்கிறதுக்கு இப்ப இலக்கணம் சொல்றாரு. அது என்னங்க யாப்பு அப்படின்னா, எழுத்துல தொடங்கி அடி வரையில எழுத்து அசை சீர், அதற்கு பிறகு தலை அடி, அது வரையில குறித்த பொருளை முடிய நாட்டம்.
புலவன் தான் கருதிய பொருளை நிரம்ப ஒழிவுபடாது சொல்லுகின்ற ஆற்றலுக்கு பெயர்தான் யாப்பு. அதனால அது பொருள் விட்டு போய்விடக்கூடாது. ஒரு 4 செய்தியை சொல்ல வந்த வெண்பாவில 3 செய்தியை சொல்லிட்டு விட்டுடக்கூடாது. முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் உணர்த்துவதுதான் அவ்வாறு வரக்கூடிய பாவிற்குரிய இலக்கணமாகும் யாப்பாகும். யாத்தல் என்றாலே தொடுத்தல், கட்டுதல் என்று பொருள். அதனால அவ்வாறு கட்டுமானம் செய்கின்ற போது புலவன் தான் கருதிய பொருளை முற்ற வரைவதுதான் யாப்பு என்று சொல்லப்படும். அந்த யாப்பு வகையை சொல்றார். இது ரொம்ப இன்றியமையாத நூற்பா. பல இடங்களில் இது தேவைப்படும். இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பாட்டு, உரை, நூலே, வாய்மொழி, பிசியே, அங்கனம், முது சொல்லோடு ஆயல் நிலத்து. நிலம்னா வகை, அடிப்படை என்று பொருள். 7 வகையான யாப்பு என்னென்ன? பாட்டு நமக்கு தெரியும். ஒரு வேறுபாட்டை நான் எழுதுவது வழக்கம். பாட்டு என்று சொல்லுவதற்கும், கவிதை என்று சொல்லுவதற்கும், செய்யுள் என்று சொல்லுவதற்கும், பாய் என்று சொல்லுவதற்கும் வேறுபாடு உண்டு. எல்லாத்தையும் ஒன்று போலத்தான் நாம எழுதிட்டு இருக்கிறோம். பாரதியார் கவிதைகள் எழுதுறோம். அது அப்படி முதல்ல அவங்க எழுதல. பாரதியார் பாடல்கள். ஏன் அதை அப்படி சொல்லணும்? அவையெல்லாம் இசை தழுவிய. இசை தழுவியன பாடல் என்று சொல்லப்படவில்லை. பாரதிதாசன் கவிதைகள்னு சொல்றோம். அது யாப்பு தழுவியது. பாரதி பல வகையான சந்தங்கள்ல பாடியிருக்கிறார். புதுச்சேரி கடற்கரைக்கு போகிற போது அங்க இந்த பிரெஞ்சு விடுதலை நாளை மறுநாளில் கொண்டாடுவதற்காக இருக்கிறார்கள். அப்போது அங்க இருக்கிறவர்களாம் அந்த முரசை வைத்துக்கொண்டு, மத்தளத்தை வைத்துக்கொண்டு, முரசை வைத்துக்கொண்டு தட்டி சரிபார்த்து கொண்டிருக்கார்கள். டமா 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 டமான்னு அடிக்கிறான். அங்கேயே சுத்தானந்த பாரதியார் உடையாந்தார் பாரதியார் கிட்ட. இப்பதான் கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார் பாரதியார். அந்த தாளத்துக்கு தகுந்தார் போல ஒரு பாட்டு சாமி பாடணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா உடனே பாடுறாரு. கொட்டாடா முரசு கொட்டாடான்னு பாடுறாரு. எப்படி வந்திருக்கீங்க பாருங்க பாட்டு. அது பாரதியார் பாடல். பாரதிதாசன்ல பார்த்தா குயில் கூவிக்கொண்டிருக்கும் கோலம் இந்த மயிலாடி கொண்டிருக்கும் வாசம் இருந்த நற்காட்சி பொழுதுகளுக்கும் கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் நிற்க உண்டு, நெஞ்சு நிறுத்தங்கள் இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்று சொல்லிடுவார். இது அப்படியே போய் கலிவென்பாவா முடியும். இது கவிதை. பாரதிதாசன் கவிதைங்கிறது வர சொல்லாக இருந்தால் அதுதான் செய்யுள் என்று சொல்லப்படும். அதைத்தான் பா என்று சொல்லுவார். பேராசிரியர் பா என்று சொல்லுகிற போது பறந்துபட்டு செல்வதோர் ஓசை உடையது எழுதினார். செய்யுள் என்பது யாப்பிலக்கணம் முற்ற அமைந்த பழைய நடை உடைய ஒன்றைத்தான் நாம் செய்யுள் என்று சொல்லுவோம். பாட்டு, உரை. ஒரு திறனாய்வாளர் எழுதுறார், ஆங்கில திறனாய்வாளர். நல்ல உரைநடை கூட கவிதை தான், நல்ல உரைநடை கூட பாட்டு தான். அதுல ஒரு சந்தம் இருக்குமே. ஆனால் பாட்டு, உரை, அது என்ன உரைங்கிறது சொல்லுக்கு பொருள் சொல்வது மட்டுமே உரை அல்ல, உரைநடை என்று சொல்லணும். அது அங்கேயும் கூட எதுகை மோனையெல்லாம் இருக்கும். எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இறையனார் கலவியல் முறையில 2வது நூற்பாவில் சொல்லுவார். ஒருத்தன் வேட்டைக்கு போறானா, அவன் எப்படி இருக்கிறான் ஆளு அப்படின்னு கேட்டா, அந்த தலைவன் கற்கந்தும்னா கல் தூ, கற்கந்தும் எரி போத்தும், கற்கந்தும் எரி போத்தும் கடுங்க ஞானையும் தருகற்பன்றியும் தருவரையும் இருநிலனும் போல்வான் ஆடி மொயம்பினன் அரிமான் தொப்பினன் பற்பல் 100,000 கூர்வேல் இளைஞரோடு குளிர்மலைச்சாரல் வேட்டம் போய் விளையாடுகின்றான் எழுந்ததோர் கடுமாவின் பின்னோடி காவல் இளையரை கையிருந்து நெடுமான் வேரோடு பாகனை நிலவுமன காணியாற்று நிற்க படித்து இப்படி போல். இதை போய் யாராவது இந்த காலத்துல உரைநடைன்னு சொல்லுவாங்களா? அந்த காலத்துல ஏடு எழுத்தாணியும் பிடித்து எழுதுகிற போது இந்த இயல்பாக இந்த எதிர்கமனம் வந்துடும். உரைநடையும் அப்படி எழுதினாங்க. அதாவது யாப்பிலக்கணத்துல கொஞ்சம் நிகழ்ச்சி உடையதாக எழுதப்படுவதெல்லாம் உரைநடை என்று சொல்லப்பட்டன. பாட்டு, உரை, நூல். அது என்னங்க நூலு? நூலுங்கிறதுக்கு என்ன இலக்கணம் யார் சொன்னாங்க? நூலுங்கிறதுக்கு 2 குரில் ஒரு நெடிலாகுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. நுவல் என்பது நூல்னு ஆச்சு. நுவல்னு சொல்லப்படுவது. நுவன்றான்,
அதனால அரிய செய்திகளை சொல்லுவது நூல். அடுத்தது வாய்மொழி. வாயால் சொல்லப்படுவது அது உண்மையான மொழி. பிசி விடுகதை அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். விரிவா தொல்காப்பியர் சொல்ல போறார். அங்கதம் சட்டையர் அது செம்பொருளங்கதம் படிகரப்பங்கதம்னு 2 வகைப்படும். பின்னால சொல்ல போறாரு. அங்கதம் முதுசொல்ங்கிறது பழமொழி. ஆய நிலத்தில் இந்த 7 வகையாகவும் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பின் மூவேந்தர்கள் ஆளுகின்ற இந்த நிலத்தில் நாற்பெயரில்லை அகத்தவர் வழங்கும் இந்த 4 எல்லைகளுக்கு இடைப்பட வழங்குவதுதான் யாப்பு என்று சொல்லுவார்கள் புலவர்கள். யாப்பு வகை என்று இந்த 7ஐத்தான் சொல்லுவது வழக்கம். இது 7 இலக்கிய வகைகளை சொன்னார். அது வரையில சொல்லிட்டு அடுத்தபடியாக 7வதாக மரபு. முதல் நூற்பாவை பார்க்கணும். இப்ப எப்படி மாத்திரை எழுத்து அசை சீடு சொல்லிட்டு வந்தார்ல, அது 7வது மரபுன்னு சொன்னார். அந்த மரபை இனிமேல் விளக்கப் போகிறார். அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுவரையில் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.